வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஐஎஸ் அவர்கள் எழுதிய நாகபஞ்சமி. மர்மங்கள் மற்றும் அமானுஷ்யங்கள் நிறைந்த கதை. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. திதிகளிலே பஞ்சமி திதி விசேஷமானது. ஒவ்வொரு நாட்களும் கிழமை, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என்கிற 5 அங்கங்களால் ஆனதுதான். இதில் அமாவாசைக்கு 5வது நாள் வரும் திதி தான் பஞ்சமி திதியாகும். அதேபோல் பௌர்ணமிக்கு 5வது நாள் வரும் திதியும் பஞ்சமி திதியாகும். இதில் அமாவாசை அடுத்து வரும் திதியானது வளர்ப்பிறையை அடிப்படையாக கொண்ட சுக்லபட்ச திதியாகும். பௌர்ணமிக்கு பிறகு வரும் திதியானது தேய்பிறையை அடிப்படையாக கொண்ட திதி கிருஷ்ணபட்ச திதியாகும். சரி, திதி என்றால் என்ன? சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரமே திதி எனப்படுகிறது. இது ஒவ்வொரு நாளும் கூட்டி குறைவதால் அதற்கேற்ப பிரதமை திதி, துவிதிய திதி என்று அழைக்கப்படுகிறது. இதில் 5ஆம் நாள் வரும் பஞ்சமி திதிக்கு சில சிறப்புகள் உள்ளன. குறிப்பாக ஆவணி மாதம் வளர்ப்பிறையில் வரும் பஞ்சமி திதியை தான் நாக பஞ்சமி திதி என்கின்றனர். இன்றைய தினத்துக்கான சக்திகள் அலாதியானது. நெடிய அந்த தார்ச்சாலையின் இரு புறங்களிலும் பிசாசு தலை போல புளிய மரங்கள். 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு வாரத்திற்கு அடைமழையானது விடாமல் ஒரு அடி அடித்திருந்தது. அதன் பின் கார்த்திகை, மார்கழி என்கிற அனல் தணிந்த காலகட்டங்கள். இதில் அந்த புளிய மரங்கள் நன்கு ஊட்டம் கண்டு விட்டன. அதன் எதிரொலிதான் சடசடையாக காய்கள். இளம் பச்சையில் இலைகளும் துளியும் வெளிச்சம் தரையில் படாதபடிக்கு பந்தல் போல் படர்ந்திருந்தன. பார்க்கவே ரம்மியமாக இருந்தது. சூரிய கதிர்களால் கூட அந்த மரங்களுக்குள் குடைந்து கொண்டு உள் நுழைய முடியவில்லை. அந்த மரத்தின் உடம்பில் திண்டு திண்டாய் முடிச்சு விழுந்தது போல கண்டுகள். பல இடங்களில் தலையை உள் நுழைக்கலாம். அப்படி துவாரங்கள். மரக்கிளைகளில் எல்லா ஜாதி பறவைகளும் தங்கள் கூட்டினை கட்டியிருந்தன. பட்சிகளை பொறுத்தவரை அந்த புளிய மரம் மிக பாதுகாப்பான ஒரு மரமாகும். ஏனென்றால் ஒரு வேட்டைக்காரன் கூட அந்த பக்கம் வரமாட்டான். வந்தாலும் குறிப்பிட்ட அந்த புளிய மரத்தின் முன்னால் துப்பாக்கியை கீழே போட்டு விடுவான். இந்த நாட்டில் மரங்களை தெய்வங்களாக கருதி வழிபட்டு வருவது சகஜமான ஒன்றுதான். ஆனால் இந்த புளிய மரத்தை தெய்வமாக அல்ல, ஒரு தெய்வம் வாழ்ந்திடும் கோவிலாகவே எல்லோரும் நினைப்பதுதான் ஆச்சரியம். உச்சி நேரம் ஆகாயத்திற்கு வரும் சூரியனின் கதிர்களால் கூட வெளிச்ச புள்ளிகளை உருட்டி விளையாட முடியவில்லை. மோர்பானையின் உள்பாகம் போல படு இதமான நிழல். அந்த சாலை வரிசையில் உள்ள 300 வருஷத்து புளிய மரம் அது. அடித்தண்டில் மஞ்சள் பூசி குங்கும பொட்டெல்லாம் அதற்கு வைத்திருந்தார்கள். பானாமுனி வாசம் செய்வதாக கூறப்படும் அந்த புளிய மரத்தை தாண்டும் பொழுது மட்டும் தார்ச்சாலை வாகன ஓட்டிகள் கொஞ்சம் போல தேங்கி நின்று உட்கார்ந்த நிலையில் ஒரு அரை கும்பிடு போட்டுவிட்டுதான் போவார்கள். பலர் 1 ரூபாய் 2 ரூபாய் என்று நாணயங்களை மரத்தை நோக்கி வீசி எறிந்துவிட்டு செல்வார்கள். அப்படி பறந்து வந்து விழும் காசுகளை எல்லாம் பொறுக்கி தன் துணிப்பையில் போட்டுக் கொள்வதுதான் அங்குள்ள முத்து பேச்சு என்கிற பெண்ணின் வேலை. 5-6 நாள் அழுக்கோடு கூடிய பாவாடை தாவணி, அடக்கி ஒடுக்கி விளக்கணை போட்டு வாரிய தலைப்பின்னல், நெற்றியில் அந்த பானாமுனி பிரசாத விபூதி, குங்குமம் என்று பார்க்க ஒரு வெகுளித்தனமான 18 வயது கிராமத்து பெண்ணாக தெரிந்த முத்து பேச்சு பக்கத்து மரங்களின் புலிக்காய்களை தன் தாவணை முகப்பில் போட்டு மூடிக்கொண்டிருந்தாள். அவ்வப்பொழுது அதில் ஒன்றை எடுத்து நுனி நாக்கில் சீண்டி பின் உச்சி மண்டை வரை அதன் புளிப்பு சிலிப்பு ஏறிட உடம்பை சிலித்து விட்டு கொண்டு அமர்ந்திருப்பதுதான் அவளது வாடிக்கை. நடுநடுவே நனாங் நனாங் சப்தமுடன் 1 ரூபாய் நாணயங்கள் உருண்டு அவள் காலடிக்கே வரும். பொறுக்கி எடுத்துக்கொள்வாள். அவள் அதை பொறுக்கி பொறுக்கி துணிப்பையில் போட்டுக்கொள்வதை பார்த்து பெருமூச்சு விடும் ஒருவனும் இருக்கிறான். ராஜமாணிக்கம் என்கிற அவன் காலை 10 மணிக்கெல்லாம் தனது செம்மறியாட்டு கூட்டத்தோடு சவத்தூரிலிருந்து வந்து விடுவான். பாம்பு நெளிந்த மாதிரி ஒரு மண் சாலை. அதன் மேல் புழுதி பறக்க அவன் வரும்பொழுதுதான் அருப்புக்கோட்டையிலிருந்து சவத்தூருக்கான தபால் பையை கொண்டு வரும் மதுரை பஸ்ஸும் வரும். சரியான டங்கர் டப்பா வண்டி அது. அந்த சப்தம் கேட்டு செம்மறி ஆடுகள் மிரண்டு நாலாபுரமும் ஓட அவைகளை ஒன்றுபடுத்தி திரும்ப சேர்ப்பதற்குள் அவனுக்கு நாக்கு தள்ளிவிடும். அப்போதெல்லாம், முனிப்பா, இந்த பஸ்ஸை கவுத்தி கால் காசுக்கு பெறாதபடி இதை ஆக்க மாட்டியா? அப்படி நீ செய்யும் பொழுது இந்த டிரைவர் பைய கை கால் அந்து போய் உன் மரத்தடிக்கு வந்து பிச்சை எடுக்கணும். அதை நான் பார்க்கணும். அப்பதான் இவர் ரோதனையிலிருந்து என் ஆடுங்க தப்பிக்கும் என்று முணுமுணுப்பான் ராஜமாணிக்கம். அவன் முணுமுணுக்கும் பொழுதே காது ஜவ்வை கிழிக்கும் ஹாரனை ஒரு அழுத்த அழுத்தி, எலை எலை ஆட்டுக்கொட்டி பைலே என்று டிரைவரின் கத்தும் வரும். கத்தலா அது? அது ஒருவித உற்சாகம். ஆடுகளும் அரண்டு போய் பாபா என்று திரும்பவும் நாலாபுரமும் பிரிந்து ஓடும். அப்பொழுது
அந்த ஆடுகளை அடக்கி வந்து கட்டுவதில் முத்துப்பேச்சியும் அவனுக்கு ஒத்தாசை செய்வாள். பஸ் பிரயாணிகள் வீசி எறியும் காசுகளை பொறுக்கி எடுத்துக் கொள்வது கூட பிறகுதான். ராஜமாணிக்கவும் பதிலுக்கு ஒரு சிநேக பார்வை பார்ப்பான். ஏன்ல தினம் இந்த காரு வரும்பொழுதே உன் ஆடுகளோட வரே, கொஞ்சம் முந்தி பிந்தி வரலாமல என்று கரிசனமாக இழைவாள். ஆமா, இந்த காருக்காரன் லொல்லுக்காண்டி நான் முந்தி பிந்தி வரணுமாக்கும். நீ வேணா பாரு, இந்த மரத்து முனி ஒரு நாள் அவனை பெரட்டி போட்டு அடிக்க போகுது. நீயும் வட்டாவட்டம் இதே தான் சொல்ற. எங்க? அவளிடமும் சடைப்பும் இழையும் பார்க்க வேடிக்கையாக இருக்கும். இதற்கு நடுவில் 2 ஆடுகள் அந்த மரத்துக்கிளை இலைகளை முன்னிரு கால்களால் எம்பி ஏறி பற்றி மேய தொடங்கியிருக்கும். ராஜமாணிக்கம் அதை பார்த்துவிட்டு உயிர் போனது போல் அலறுவான். அட கிறகம் பிடிச்ச ஆடை, இந்த மரத்து தழையில வாய வைக்காதுன்னு தினம் நான் அடிச்சாலும் உனக்கு உரைக்க மாட்டேங்குதே. அப்பால முனிக்கு பொலி போட்டாதான் என் கணக்கு நேராகும் என்று கத்திக்கொண்டே ஓடி தன் வசமுள்ள கம்பால் அந்த ஆட்டின் தொடையில் வீறு கொண்டு ஒரு அடி அடிப்பான். அந்த குச்சியை திம்மென்று மோதி ஒரு எகிரும், அதுவும் அலறிக்கொண்டு ஓடும். அந்த புளிய மரத்திடம் மட்டும் ஆயுள் தண்டனை பெற்ற கல்லன் கூட ஒரு கொப்பு ஒடிக்க அஞ்சுவான். காரணம், அந்த மரத்தில் வாசம் செய்வதாக நம்பப்படும் பானாமுனி. அதை மட்டும் வணங்காமல் யாரும் மரத்தை தாண்டி போவதே இல்லை. தொகுதி பக்கம் வரும் எம்எல்ஏ மந்திரிகள் கூட எதற்கு வம்பு என்று ஒரு கும்பிடு போட்டுவிட்டு தான் போய்கொண்டிருக்கின்றனர். சராசரியாக ஒரு நாளைக்கு 500 - 600 ரூபாய் தேரும். அதிலும் ஐயப்ப சீசன் என்றால் கேட்கவே வேண்டாம், அது 2 மடங்கு தான். இப்படி துள்ளி வந்து விழும் சில்லறை காசுகளை சேகரிக்கும் முத்துப்பேச்சி அதில் ஒரு நயா பைசா கூட தொடமாட்டாள். அப்படியே அவைகளை நாகப்பனிடம் கொடுத்து விடுவாள். நாகப்பன் தான் பானாமுனி குடியிருக்கும் அந்த புளிய மரத்துக்கு சொந்தக்காரன். சாலை ஓரத்தை விட்டு சற்று தள்ளி அவன் நிலத்திலும் சரிபாதி ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதால் அவன் அப்படி சொல்கிறானா இல்லை நிஜமாலுமே அந்த மரம் அவனுக்கு சொந்தமா என்பதெல்லாம் கேட்கக்கூடாத கேள்விகள். சரியாக இருட்டும் சமயம் அவனது புல்லட் பைக்கில் மரத்தடிக்கு வந்து விடுவான். முத்துப்பேச்சி மொத்த சில்லறை காசையும் ஒரு மூட்டையாக கட்டி வைத்திருப்பாள். அதை அவன் வரவும் நீட்டுவாள். அவனும் அதில் எவ்வளவு இருக்கிறது என்றால் பார்க்க மாட்டான். பதிலுக்கு அவளுக்கு ஒரு 10 ரூபாய் நோட்டை நீட்ட அவள் அதை வாங்கி கண்ணில் ஒத்திக்கொள்ளாத குறையாக கிளம்பி போவாள். அன்று முத்துப்பேச்சி காதுக்கு ஒரு 1/4 பவுனில் தோடு செய்து போட்டிருந்தாள். அது பார்க்கவே தனி அழகாக இருந்தது. அவள் முகமே மாறிவிட்டது. நாகப்பனம் பார்த்துவிட்டு கேட்டான், என்ன பிள்ளை, காதுல தோடெல்லாம் போட்டிருக்க? அது வந்துனே, என் மாமனுக்கு என்னை கட்டி கொடுக்க போறாங்க, அதான் நீங்க தர்ற 10 ரூபாய்க்கு சீட்டு போட்டு இதை வாங்கினேன் என்றாள். அவன் அதை கேட்டு சிரித்தான். அப்பொழுது கிட்டத்தட்ட இருட்டி விட்டதே. தள்ளாடி கொண்டு தடி ஊன்றியபடி ஒருவர் அந்த மரத்தடியில் வந்து அப்பாடா என்று உட்கார்ந்தார். நாகப்பனும் பார்த்தான். யோ, யாரையாது என்று விசாரிக்கும் செய்தான். நான் ஒரு பாத யாத்திரைக்காரனுங்க, திருச்செந்தூர் போயிட்டு இருக்கேன். கால் அசந்து போச்சு, அதான் இப்படி நேரலா பார்த்து உட்கார்ந்துருக்கேனுங்க. இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, எழுந்துரு. சாமி, மரத்தடியில் உட்காரது ஒரு தப்புங்களா? சொன்னா புரியாது உனக்கு. இது பானாமுடி குடியிருக்கிற மரம். இதுக்கு கீழே யாரையும் அது குந்த விடாது. உட்காரதும் தப்பு. எழுந்துரு. சரி சாமி, ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பி போயிடுறேன். கிளம்பிடணும், ஆமா என்றபடி பைக்கை ஒரு உதைத்தான். அது தடதடக்க ஆரம்பித்தது. பேச்சியும் அந்த நபரை பார்த்தாள். பரிதாபமாக இருந்தது. முகத்தில் நெடுநாள் தாடி மீசை. நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பு வேறு. மரத்தடியில் ஏற்றி வைத்திருந்த ஊதுபத்தி வாசம் வேறு அவரை அப்படியே கிறக்கியது. மரத்தண்டின் மேல் அப்படியே சாய்ந்தார். முத்துப்பேச்சியும் அவர் கிளம்பி விடுவார் என்கிற நம்பிக்கையில் அங்கிருந்து புறப்பட்டாள். புறப்படும் முன் அவரை பார்த்தவள், பெரியவரே, இது சாமி மரம். இந்த பாதை வழியா போற வண்டிக்காரங்க காசு போடுவாங்க. அது சாமி காசு, நீ எடுத்துக்காத. காலையில வந்து நான் பொறுக்கிக்குவேன். மீறி எடுத்த பானாமுனி உன்னை பந்தாடிவிடும் என்றாள். அவர் அதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. அப்படியே அயர்ந்து விட்டார். அத்தியாயம் 2. ஆவணி மாதம் வரும் நாகப்பஞ்சமி திதி என்று முழுமையாக உபவாசம் இருந்து நாக சர்ப்பங்களுக்கு பாலும் பழமும் தந்து பூஜிப்பவர்களுக்கு சர்ப்பதோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகிவிடும். தோஷங்களில் கொடியது சர்ப்பதோஷம். ஒரு சர்ப்பத்தை பார்த்து பயந்து அதை தன் கரங்களால் கொன்றுவிடும் பொழுது அப்படி கொன்றவரை பற்றி கொள்ளும் தோஷம்தான் சர்ப்பதோஷம் ஆகும். சர்ப்பம் என்பது காலும் கையுமற்றது. வாயிலேயே விஷம் இருந்தும் உயிரோடு இருப்பது. இது ஒன்றுதான் உயிருடன் புழு பூச்சி தவளை என்று பிடித்து விழுங்க உள்ளது. எப்பொழுதும் இதனுள் உயிருள்ள பல உயிர்கள் தினம் அடங்கியபடி இருக்கும். மற்ற ஜீவராசிகள் கூட இறந்ததை தின்னும். ஆனால் சர்ப்பங்கள் அப்படியல்ல. இவை உயிர் விழுங்கிகள், இருளுக்குள் அடைந்து வாழ்பவை. சர்ப்ப பிறப்பு என்பது ஒரு வகையில் சாப பிறப்பாகும். அப்படிப்பட்ட சர்ப்பங்களை கொல்லும் பொழுது அதன் சாபம் கொல்பவரை தொற்றிக்கொள்ளும்.
அதன் காரணமாக கொலை செய்தவருக்கான வாரிசுகள் சர்ப்பதோஷம் உருவாகும் காலகட்டத்தில் கருக்கொண்டு அதற்கேற்ப பிறப்பார்கள். இதை ஜாதகத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம். சர்ப்பதோஷம் உள்ள ஒருவருக்கு திருமண பிராப்தமும் சரி, பிள்ளை பேரும் சரி அபூர்வம். அப்படிப்பட்ட தோஷம் உள்ளவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற உதவுவதுதான் நாக பஞ்சமி திதி. இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும் என்று பல வழிமுறைகள் உள்ளன. சவத்தூர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஊர் இல்லை. எண்ணி 100-150 குடிசைகள், அவ்வளோ பெரும் விவசாய குடிகள். முத்துப்பேச்சியின் வீடு சவத்தூரில் ஆற்றங்கரை ஓரமாக அமைந்திருந்தது. முன்னால் முருங்கை மரம் ஒன்று, அதில் அவர்கள் வளர்க்கும் ஆடு எப்பொழுதும் கட்டப்பட்டிருக்கும். இதை கடந்தால் சாணி மெழுகிய தென்னை, தென்னை மேல் முத்துப்பேச்சியின் அப்பன் எப்பொழுதும் கல் குடித்துவிட்டு போதையோடு கிடப்பான். உள்ளே உரலில் உலக்கை கொண்டு தானியம் எடுத்தபடி இருப்பாள் முத்துப்பேச்சியின் தாயான வடிவு. முத்துப்பேச்சி வரவும் தான் சமைக்க ஆரம்பிப்பாள். வாரத்திற்கு ஒரு நாள் தான் வெஞ்சினம், மற்ற நாட்களில் மிளகாயை கடித்துக்கொள்ள வேண்டியதுதான். அப்பன்காரன் துடியாக இருந்தால் நன்கு சமைத்து போடலாம், அதற்கு தான் கொடுப்பினை இல்லையே. அன்றும் போதையில் கிடந்த அப்பனை பார்த்தபடியே வீட்டினில் நுழைந்தாள் முத்துப்பேச்சி. அவள் கையில் வரும் வழியில் அவள் வாங்கி வந்திருந்த கப்பக்கிழங்குகள், அதை அப்படியே அடுப்பில் போட்டு சுட்டு திங்கலாம். வடிவும் கிழங்குகளை பார்த்த கையோடு அவளை பார்த்தாள். என்ன அத்தா அப்படி பார்க்குற? இல்லை, உன் முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே. மாற்றமா? என்ன அத்தா, மூக்கு நிலமா வளர்ந்துருச்சா இல்லை உதிரு பெருசா போச்சா? அட போப்புல, எங்க புள்ள அந்த காது தோடு? அம்மா கேட்கவும் தான் அதை தொட்டு பார்த்தவளுக்கு பகீர் என்றது. ஒரு தோடு இருக்கு, ஒரு தோட காணோம். எங்க புள்ள போச்சு? தெரியலையே ஆத்தா. பாவி மவளே, 1300 ரூபாய் புள்ள அது. மரத்துக்கிட்ட தான் ஒரு வேலை விழுந்திருக்கணும். என்ன புள்ள இப்படி பொறுப்பு இல்லாம சொல்ற? இல்ல ஆத்தா, நீ இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவள் சிம்னி லாந்தர் விளக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அடியே வேண்டாண்டி, ராத்திரி நேரம் அந்த மரத்து பக்கம் கன்னிப்பணுங்க போறது நல்லதில்லைன்னு சொல்வாங்க என்று முத்துப்பேச்சியை வடிவு தடுத்து நிறுத்த அவள் அப்பனும் அதை கேட்டு எழுந்தவனாக, ஆமாம் புள்ள, மரத்துக்கிட்ட இந்த நேரம் மட்டும் போகாத என்றான். முத்துப்பேச்சுக்கோ அவர்கள் அலட்டிக் கொள்கிற மாதிரி தோன்றியது. என்ன அத்தானி, ராத்திரி எம்புட்டு வண்டிங்க அந்த பக்கமா போகுது தெரியுமா? அவங்கெல்லாம் நான் பயந்தா போயிட்டாங்க என்று எதிர்கேள்வி கேட்டவள் புறப்பட கால் எடுத்தாள். ஏ புள்ள, போவாதங்கிற அப்புறமா போறியே, எனக்கு தோடு போனா போகட்டும், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்று முத்துப்பேச்சியை அவளது தாய்க்காரியான வடிவு உறுதியாக தடுத்து நிறுத்திவிட்டாள். திண்ணையில் படுத்திருந்த அப்பனிடமிருந்து ஓயாது இருமல் சப்தம் எரிச்சலாக வந்தது. அடுப்பில் பருப்பு சோறு பொங்கும் வாசம். கஞ்சி வடித்து அலுமினிய சோற்று பானையை ஒரு ஓரமாக தூக்கி வைத்தாள். அதன் பின் வடை சட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயம் வதக்க தொடங்கிவிட்டாள். வாசனை ஒரு பூனைக்குட்டி போல அந்த பகுதியை சுற்றி சுற்றி வந்தது. அதில் கொஞ்சம் தன்னை மறந்த பேச்சுக்கு உதிர்ந்து விழுந்து விட்ட தோடு ஞாபகமாகவே இருந்தது. பானா முனிசாமி, என் தோடு எனக்கு கிடைச்சிடணும். அப்படி கிடைச்சிட்டா தினம் 1 ரூபாய் சேர்த்து ஒரு சேவக்கோழியை வாங்கி உனக்கு நான் அதை நேர்ந்து விடுறேன் என்று பெரிய கிழவி போல வேண்டிக் கொள்ளவும் செய்தாள். மனசு அலைப்பாய்ந்தபடியே இருந்தது. வெளியே முருங்கை மரத்தடியில் கட்டப்பட்டிருந்த ஆட்டுக்குட்டி வேறு கழுத்து மணி சப்தம் போட துள்ளி குதித்து கொண்டே இருந்தது. இது ஒன்று, எப்ப பார் சத்தம் போட்டுக்கிட்டு என்று நடுநடுவே சளைத்து கொண்டாள். சாதாரண நாளில் அந்த சப்தம் அவள் வரியில் சங்கீதம். இப்பொழுது தோடு தொலைந்து போன துக்கம் எல்லாவற்றிலுமாக அவளுக்கு சோகத்தை காட்டியது. மணி 8 ஆகிவிட்டது. அவளது அப்பன் இருசனுக்கு மணி அடித்தது போல பசிக்கும் நேரம் அது. இருமலுக்கு நடுவே அடுப்பு பக்கம் பார்வையை விட்டான். வெங்காயம் அதுக்கி அதை ஒரு அலுமினிய தட்டால் மூடியிருந்தால் வடிவு. அப்படியே மறுநாள் காலை கஞ்சி காய்ச்சுவதற்காக நெல்லை உரலில் போட்டு உலக்கியால் இடிக்க தயாராகி விட்டிருந்தாள். சின்ன அட்டகாசமான வீடு. ஒரே ஒரு பல்பு விளக்கு, ஆங்காங்கே தொங்கும் முறிகள், ஒரு மூலையில் 2 பாயும் ஒரு அழுக்கு தலையணையும், மறுமுனையில் சில தகர டின்களும் சில பானைகளும், கயிற்றுக்கொடியில் அவர்கள் உடுத்திக் கொள்ளும் துணிமணிகள். ஏழை குடும்பங்கள் இந்தியா முழுக்க இன்று இப்படித்தான் இருக்கின்றன. யார் வந்து மாற்றப் போகிறார்களோ தெரியவில்லை. குடிப்பது உடல் நலத்திற்கு கேடானது என்று சொல்லிக்கொண்டே சாராயம் இருக்கும் அரசாங்கம். அதனால் பாதிக்கப்பட்ட இருசன் போன்றவர்கள். இருசன் 8 மணி கூக்குரலை வெளிப்படுத்த ஆரம்பித்தான். அடியே வடிவு, இன்னுமா சோறாகல என்று கவிதையாக கேட்டான். அவளும் நிமிர்ந்து பார்த்தாள். இடிச்சனா போய் எரவானத்தில் விழுவ, குடிகார நாய, பொட்டச்சி சம்பளத்தில் சோறு திங்கிற உனக்கு எகத்தாளமா என்று மனதுக்குள் அவனை சபித்தாள். வா வந்து கொட்டிக்க என்றாள். அப்படியே திண்ணை மேல குத்துக்காலிட்டு சோக சிலையாகிவிட்ட பேச்சியையும் அழைத்தாள். ஏ குட்டி சிறுக்கி, உன்னை என்ன தனியாக கூப்பிடவா? நீ வந்து கொட்டிக்க. நாளைக்கு அந்த காது தொட்டையும் தொலைச்சிட்டு வா.
அப்பதான் உடம்புல தெம்பு இருக்கும் என்று கொஞ்சம் அவளை கொம்பு சீவி விட்டாள். சுரீர் என்றது முத்து பேச்சுக்கு. அப்பொழுது வெளியே படப்பு வேலி அருகில் நிழலாடியது. யாரது என்றாள் வடிவு. கோடாங்கி கோவிந்தசாமி தான், வேற யாரு என்கிற பதிலோடு ஒரு உருவம் முன் வந்தது. 70 வயது நிரம்பிய கிழட்டு உருவம். தாடி மீசையும் புதர் போல் வளர்ந்து கிடக்க, நெற்றியில் விபூதியை சுவற்றுக்கு வெள்ளை போல் அடித்திருந்த அந்த மனிதரை பார்க்கவும் வடிவுக்கு சினுப்பி கொண்டு வந்தது கோபம். நீ ஒருத்தன் தாயா, தினம் இந்த ஆள் கொட்டிக்கிற நேரத்துக்கு வந்துரு என்றாள் சலிப்பாக. கோடாங்கியும் ரோஷக்காரர் தான். முகம் கோணி போனது அவருக்கு. சில நொடிகள் முருங்கை மரத்தடியில் நின்றவர் சட்டென்று ரோஷப்பட்டவராக திரும்பி நடக்க தொடங்கினார். அது முத்து பேச்சியை சங்கடப்படுத்தி விட்டது. கோடாங்கி நில்லுங்க என்றாள். அவரும் நின்றார். வாங்க, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. அம்மா எப்பவும் இப்படித்தானே பேசுது, இன்னைக்கு என்ன ரோஷம் என்று வடிவையும் பார்த்தபடி கேட்டாள். இல்ல தாயி, விற்று, நான் ஒரு வெட்கம் கெட்டவன் என்றார் கோடாங்கி. இப்ப நீங்க வரலனா உங்க பின்னாலேயே நானும் வந்துடுவேன் என்றாள். அதற்கு அடங்கி திரும்பி பார்த்தார். பார்த்து கொண்டே இருந்த வடிவுக்கு ஒரு பக்கம் பரிதாபமாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் அதற்கு தினம் சோறு போடுவதால் அது சுகம் கண்டுவிட்டதோ என்றும் தோன்றியது. கோடாங்கி மௌனமாக வந்து அமர அதற்கும் சேர்த்தே ஒரு தையல் இலையை எடுத்து போட்டவள் முதல் காரியமாக வெங்காய வதக்களை வைத்தாள். எண்ணெயில் வெந்திருந்த அதன் வாசம் கோடாங்கியை எல்லாவற்றையும் மறக்க செய்துவிட்டது. அதன் பின் கொதிக்க கொதிக்க பருப்பு சோறு. ஒரே சோறுதான், அதற்கு குழம்பு ரசம் என்கிற சேர்க்கைகள் கிடையாது. சோறு கொதிக்கும் பொழுதே இஞ்சி உப்பு என்று போட்டு விடுவதாலும் அது கிட்டத்தட்ட பொங்கல் போல கமகமத்தது. இருசனும் சரி, கோடாங்கியும் சரி, அதன் பின் எதை பற்றியும் சிந்திக்காமல் ஒரு கட்டுக்கட்டு ஆரம்பித்து விட்டனர். பேச்சியும் ஏதோ பேருக்கு விழுங்கினாள். ஒரு வழியாக சாப்பாடு கடை முடியவும் இருசன் எழுந்து கை கழுவு கூட முடியாதபடி அப்படியே அங்கேயே ஓரம் கண்டு சுருண்டான். கோடாங்கியை அந்த காட்சி உறுத்தியது. இந்த பாவி பைய இப்படி குடிச்சு குடிச்சு நாசமா போறானே என்று முனைக்கினார். இது குடிச்சு அழிக்குது, நீ குந்தி அழிக்கிற என்றாள் வடிவு. என்ன வடிவு சொல்ற? என்னத்த சொல்ல? சொன்னா ரோசம் மட்டும் உனக்கு பொத்துக்கிட்டு வந்துடுது. சும்மா சொல்லு, சோறு போட்ட நீ எதை சொன்னாலும் கேட்டுக்குவேன். இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. இங்க நாங்களே அன்னாடம் காய்ச்சி, இதுல எந்த நினைப்புல நீ இப்படி தினம் சோத்து நேரத்துக்கு வர? திட்டினாலும் சோறு போட்டுடுவ நீ, மற்றவங்க அப்படி இல்லையே. அதான் இதோ இவ ஒருத்தி, இவ உனக்கு வக்காலத்து. ஏதோ இதுக்காச்சும் என் மேல பரிவு இருக்கே. கோடாங்கி கண்களில் கண்ணீர் திரண்டு விட்டது. அதற்கு மேல் வடிவு எதுவும் பேசவில்லை. ஆனால் முத்து பேச்சு பேசினாள். திண்ணையில் போய் உட்கார்ந்து கொண்டவள், கோடாங்கி, நீங்க சாமி கூடவே பேசுறவன்னு எல்லோரும் சொல்றாங்க, ஆனா உங்களுக்கே சோத்துக்கு கஷ்டம் என்று ஆரம்பித்தாள். எல்லாம் கர்ம வினை தாயி. ஒருத்தருக்கு 4 பேர் இருந்தும் யாராலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் சாமி கூட பேசுவேன்னு சொல்றதெல்லாம் பொய்யாத்தா. அது பேரை சொல்லி கண்டதை சொல்லி நான் காசு ஏமாத்தினேன். பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டு வாங்குற மாதிரி என் வாயாலேயே நான் மாட்டினேன். சாமி சொன்னதா சொன்ன பொய்யுங்கெல்லாம் எனக்கு எதிராக திரும்பிடுச்சு. இன்னைக்கு கோடாங்கிக்கிற பேரு மட்டும் தான் இருக்கு. ஆனா யாரும் என்கிட்ட வந்து குறி கேட்கறதில்ல. இப்போதான் டிவி பெட்டியிலேயே ஜோசியம் சொல்றாங்களே, நானும் செல்லா காசாயிட்டேன். பசங்களும் பழப்பு தேடி நாலா பக்கமும் போயிட்டாங்க. என் பாடுதான் திண்டாட்டமா போச்சு. அப்ப நான் உனக்கு கேட்டா சொல்வீங்களா? நீயா? நீ கேட்க என்ன ஆத்தா இருக்கு? இருக்குது. இன்னைக்கு புதுசா ஒரு தங்கத்தோடு என் அம்மா செஞ்சு போட்டுச்சு. அதுல ஒன்று காணாம போச்சுது. புளிய மரத்துக்கிட்ட தான் அது எங்கேயோ விழுந்திருக்கணும். அது எனக்கு திரும்ப கிடைக்குமா? முத்து பேச்சு கோடாங்கியிடம் மிகுந்த ஏக்கத்துடன் கேட்டாள். கோடாங்கிக்கும் அவள் கேட்ட தோணி அப்படியே மனதை பிசைந்து விட்டது. பார்த்து கொண்டே இருந்தாள் அவளது தாய்க்காரி. அப்பங்காரன் வயிறு நிரம்பவும் போய் படுத்து விட்டான். கோடாங்கி இடுப்பு மடிப்பிலிருந்து 90 பையை எடுத்தார். ஒரு சிட்டிகையை எடுத்து ஏதோ மந்திரத்தை முணுமுணுத்து விட்டு நெற்றியில் பூசினார். பின் பையை மடித்து இடுப்புக்குள் செருகிக் கொண்டவர் பரபரவென்று 2 கைகளையும் தேய்த்து விட்டு கொண்டார். அதே வேகத்தில் 5 வலக்கை விரல்களையும் அவளை நோக்கி நீட்டியவர், இதுல எதையாவது ஒரு விரலை தொடு பாப்போம் என்றார். பேச்சு கொஞ்சம் மசங்க பார்த்தாள். சட்டுன்னு தொடு. அவளும் தொட்டாள் அவரது மோதிர விரலை. கோடாங்கி அடுத்த நொடியே வாயை பிளந்து விட்டார். என்ன கோடாங்கி? என்னத்தாத்தா சொல்லுவேன். தொலைஞ்சு போன திருகாணிக்கு வழி பார்க்கலாம்னா நீ புதையிலேயே பார்க்க போறியே. புதையிலா? ஆமா தாயி, இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாளை நாகப்பஞ்சமி நாள்னு சொல்லுவாங்க. அதாவது நாகப்பாம்புகளுக்கு இன்னைக்கு பூஜை செய்து கும்பிட்டா எவ்வளோ தோஷம் இருந்தாலும் போய் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நாள்ல நீ தங்க மோதிரம் போடுற மோதிர விரலை தொற்றுக்க.
என் அருள்வாக்குப்படி உனக்கு பெருசா ஏதோ நல்லது நடக்க போகுது. கோடாங்கி சொன்னதை கேட்டு முத்துப்பேச்சியின் தாய்க்கு அரிசித்தாள். ஆமா, பெருசா நல்லது நடக்கத்தான் போகுது. நீயும் உன் ஜோசியமும் அது புதுசா போட்ட காது தொட்ட தொலைச்சிட்டு நிக்குது. இதுல நல்லது நடக்க போகுதாகும். முன்னையெல்லாம் பகல்ல தான் புழுகுவ, இப்ப ராத்திரிலையும் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு என்றாள். கோடாங்கி முகம் அநியாயத்துக்கு சிரித்து விட்டது. முத்துப்பேச்சியும் தாய்க்காரியின் கிண்டலால் பாதிக்கப்பட்டது போலானாள். கோடாங்கி, நீ அம்மா பேச்சு எடுத்துக்காத, அதை பத்தி தான் உனக்கு தெரியுமே என்றாள். சத்தியமா ஆத்தா, நான் இப்ப பொய் சொல்லல, நீ பார்க்கத்தான் போற என்ற கோடாங்கியின் கண்களில் கண்ணீரை திரண்டு விட்டது. அத்தியாயம் 3. இன்றைய உலகில் எவ்வளவோ வகை சர்ப்பங்கள் உள்ளன. அவைகளில் முதலில் பிறந்த சர்ப்பம் சேஷன் எனப்படுவதாகும். சேஷனை தொடர்ந்து வாசுகி, ஐராவதன், தஷகன், கார்கோடகன், தனஞ்சயன், காரியன், மணிநாகன், அபூரணன், பிஞ்சாகன், ஏலாபுத்திரன், பாமன், நீலன், கல்மாஷன், கபலன், ஆரியகன், கலசபோதகன், உக்கிரகன், ததிமுகன் என்று 18 நாகங்கள் தோன்றின. இவைகள் கொடிய விஷமுள்ள நாகங்கள். அளவற்ற சக்தியை உடைய இவைகளை வழிபடுபவர்களுக்கு இந்த நாகங்கள் உதவும் செய்தன. அதே சமயம் நாக இனத்துக்கு எதிராகவும் அதனை அழிக்கவும் முனைபவர்களை இவைகள் பழிவாங்க தவறியதே இல்லை. மணி 10 இருக்கும். சவத்தூருக்கு பக்கத்து ஊரான பாண்டியராஜபுரத்தில் ஒரு நூற்பாலை இருக்கிறது. அதன் சங்கு பிடிக்கும் நேரம் அது. வேலை முடிந்து ஊழியர்களும் கூட்டம் கூட்டமாக திரும்புவார்கள். அந்த ஆலை சங்கு கிட்டத்தட்ட சுற்று வட்டாரம் முழுக்கவே கேட்கும். சவத்தூரிலும் கேட்டது. சங்கு சப்தம் கேட்டவுடன் முத்துப்பேச்சியின் தாயான வடிவு தன் குடிசையை சுற்றி ஒரு ரவுண்டு வருவாள். கொல்லையில் கட்டியிருக்கும் பசுவுக்கும் கன்றுக்கும் தண்ணீர் குறைந்திருந்தால் நிரப்பிவிட்டு அப்படியே அகத்தி மரத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஆட்டையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கோழிகளையும் கூடைக்குள் அடக்கி கூடை மேல் ஒரு கல்லை வைத்துவிட்டு போய் படுத்துக்கொள்வாள். வாளர்ந்த தெருநாய் ஒன்று தெருவில் சுற்றி கொண்டிருக்கும். புதிதாக எந்த ஒரு நபரை பார்த்தாலும் அது ஒரு குறை குறைக்கும். அப்படி அது குறைக்கும் சப்தம் கேட்கும் பொழுது விழித்துக் கொள்வாள். ஏனென்றால் கோழி திருடர்கள் ஈரப்போர்வுடன் வந்து கூடைக்குள் இருக்கும் கோழிகளை அப்படியே போர்வைக்குள் போட்டு அமுக்கி பிடித்துக்கொண்டு ஓசைப்படாமல் ஓடிவிடுவார்கள். சிலர் ஆட்டுக்குட்டியை அவிழ்த்துக்கொண்டு அதை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு ஓடுவார்கள். வடிவு இப்படி பல ஆடு கோழிகளை இழந்திருக்கிறாள். ஆலை சங்கு சப்தம் கேட்கவும் அதெல்லாம் தான் நினைவுக்கு வந்தது. அவள் கணவனோ தென்னை மேல் பெரிய குரட்டைக்குள் மிக ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். பாழா போன குடி பல ஆண்களை இப்படி படுத்து படுக்கையாக வைத்திருக்கிறது. ஒரு இழவுக்கும் பிரயோஜனம் இல்லை. அகத்தி மரத்து ஆட்டுக்குட்டியை இறுக்கி கட்டிவிட்டு கூடைக்குள் கோழியை அடக்க அவள் முனைந்த பொழுது கோழி அவளுக்கு அடங்காதது போல தெருப்பக்கமாக ஓடிப்போனது. அது முத்துப்பேச்சிக்கு மிக வசப்பட்ட கோழி. அவளும் அதன் பின்னேயே சென்று பா 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 என்று சொல்லி பிடித்து கொண்டு வந்து விடுவாள். கோழி ஓடி செல்லவும், எடுபட்ட நாயே, ஓடியா போற, இரு இரு, நாளைக்கு காலை ஒடிச்சு சூப்பு வைக்கிறேன் என்று முணங்கியவள், ஏ பிள்ளை முத்துப்பேச்சி என்று தூங்க போய்விட்ட முத்துப்பேச்சியை அழைத்தாள். ஆத்தா என்றபடியே அவளும் வெளியில் வந்தாள். அங்க பாரடி, அந்த நாதாரி கோழிய போய் பிடிச்சிட்டு வந்து பஞ்சாரத்துல அடைச்சிப்பிட்டு வந்து படு, எனக்கு உடம்பே அசந்து போச்சு என்றபடியே உள்ளே போனாள். முத்துப்பேச்சிக்கு சலிப்பாக இருந்தது. பாழாப்போன கோழியை சபித்தபடியே நடந்தாள். தூக்கம் கண்களை சுழட்டிட்டு, தா வந்துரு, ஏன் இப்படி ராத்திரி நேரத்துல உசுர வாங்குற, வந்துரு, அட வந்துருனா என்றபடியே அதன் பின்னால் சென்றாள். அதுவே முன்னே முன்னே சென்றது. அட வானா, கரகமிடிச்ச கோழி என்று அவிழ்த்து கொண்ட கொண்டையை எடுத்து கட்டி கொண்டாள். அதுவும் போனால் போகிறது என்று நின்றது. போய் ஒரே பிடியாக பிடித்தாள். நாசமுத்து போனதுவே, ஏன் இப்படி படுத்துற, ராத்திரியில இப்படி நடக்க வச்சிட்டியே என்று அதை பார்த்து முனகியவளுக்குள் சட்டென்று ஒரு எண்ணம். அப்படியே புளிய மரத்தடி வரை போய் தொலைந்து போன தோட்டை இப்போ தேடினால் என்ன என்று தோன்றியது. விழுந்து அங்கே போவதற்குள் யாராவது பார்த்து எடுத்துக்கொண்டு விட்டால் என்ன செய்வது என்கிற சந்தேகமும் பயமும் வேறு வந்து அவள் கண்ணை கட்டியது. எப்படியும் அம்மா கட்டியை கிடத்தி இருப்பாள். எனவே இதுதான் சாக்கு என்று போய் பார்த்துவிட துணிந்தவள் அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். அந்த புளிய மரத்தடியில் ஒரு பெரிய அகல் விளக்கு, இரு பக்கம் செங்கல் தடுப்பு இருக்க காற்றில் அணிந்து விடாதபடி எரிந்து கொண்டு இருந்தது. புளிய மரத்தண்டின் மேல் சாய்ந்திருந்த அந்த வயதான பாத யாத்திரிகைக்காரர் மேல் அவ்வப்பொழுது சாலையில் போகும் கார் பஸ்களின் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் பட்டுப்பட்டு அவர் கண்கள் கூசின. அப்பொழுதெல்லாம் கண்களை கசக்கிக் கொண்டார். எப்பொழுதும் இறுதியாக 10:30 மணிக்கு ஒரு பஸ் வரும். அதன் பிறகு பெரும்பாலும் வாகனங்கள் அந்த பக்கம் வராது. மில்வேலை முடிந்து வருபவர்கள் கூட 10:30க்குள்ளாகவே வந்து விடுவார்கள். காரணம் புளிய மரமும் அதன் பானாமுனியும் தான். அந்த இரவு நேரத்தில் மரத்தை விட்டு பானாமுனி வெளிப்பட்டு அந்த பக்கமாக நடமாடத் தொடங்கும் என்றும் அதன் பார்வையில் அப்பொழுது யார் பட்டாலும் சரி அவர்கள் கதை அவ்வளவுதான் என்பதும் தான் ஊரின் நம்பிக்கை.
இதெல்லாம் முத்து பேச்சுக்கும் தெரியும். இருந்தும் அவளது தங்கத்தோட்டு ஆசை முன்னால் அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மிக பின்னால் சென்று விட்டதே. ஆவலாக கோழியோடு முத்துப்பேச்சு வந்தபொழுது அந்த பாத யாத்திரைக்காரர் அப்படியே மரத்தின் மேல் சாய்ந்த நிலையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். நீட்டி கிடந்த காலின் பாதங்களில் ஆங்காங்கே கொப்புளங்கள். பாத யாத்திரை என்றாலே கொப்புளம்தான், கால் வீக்கம்தான். மெல்ல கோழியை அணைத்தபடி வந்த பேச்சு முதல் காரியமாக கோழியை அங்கே கிடந்த ஒரு கயிற்றை கொண்டு விளக்கு செங்கலில் அதை கட்டி போட்டாள். பின் அந்த பெரிய அகல் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு அப்படியே அங்கே தரை முழுக்க தோடு கிடக்கிறதா என்று பார்க்க ஆரம்பித்தாள். சில்லறை காசுகள் தான் கண்ணில் பட்டன. பொறுக்கி எடுத்துக்கொண்டவள் விடாமல் மரத்தை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தாள். லேசாக ஏதாவது மஞ்சளாக மின்னினாலும் எடுத்து பார்த்து பின் ஏமாந்தாள். ஒரு அபாயகரமான சூழலில் இருக்கிறோம் என்கிற பயமே எதனாலோ அவளிடம் துளி கூட இல்லை. பாத யாத்திரைக்காரரும் கிட்டத்தட்ட அப்படித்தான். நெடுநேரம் சுற்றி சுற்றி வந்து தேடியும் அந்த தோடு அகப்படவில்லை. வெறுப்பாக இருந்தது. அதே சமயம் 12 மணி நடுநிசிக்கான சங்கு பிடிக்கும் சப்தம் மெல்லிசாக கேட்க ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு நெடுநேரமாக அங்கே தேடிக்கொண்டிருப்பதை தெரிய வந்து கையை உதறிக்கொண்டாள். இனியும் அங்கே காலம் கடத்துவது முட்டாள்தனம் என்று எண்ணியவள் கோழியை எடுத்துக்கொண்டு திரும்பலாம் என்று எண்ணி கோழியை கட்டிய செங்கல் அருகே வந்தபொழுது பகீர் என்றது. கோழி அருகில் படம் விரித்த நிலையில் 12 அடிக்கு குறையாத நீளத்தில் நாகம் ஒன்று. விளக்கு வெளிச்சம் கோழி மேல் பட்ட நொடி அப்படியே ஒரு கவ்வி பிடித்தது. பேச்சு வெலவெழுத்து விட்டாள். அதன் மொத்த உடலும் வளைந்து நெளிய கோழி தன் சிறகினை படப்படவென்று அடித்துக்கொண்டது. ஆனால் பயனில்லை. அந்த நாகம் 2 விழுங்கில் அதன் மொத்த உடம்பையும் தொண்டையை கடத்திவிட்டது. பேச்சுக்கு அடுத்த நொடி மாய்க்குமே வந்துவிட்டது. அப்படியே சுருண்டு விழுந்தாள். அதே சமயம் மரத்தில் சாய்ந்த நிலையில் தூக்கத்திலிருந்த அந்த பாத யாத்திரைக்காரரிடம் சட்டென்று ஒரு விழிப்பு. கண் விழித்தவர் எதிரில் ஒரு கருப்பு உருவமாக பேச்சு மயங்கி விழுந்து கிடக்க நாகமானது கோழியை விழுங்கிக் கொண்டிருந்த காட்சி அப்படியே அவரை சில்லிட வைத்து விட்டது. கனவு போல் தோன்றினாலும் அது ஒரு நிஜம் என்பதை அந்த நிலையிலேயும் உணர்ந்தவர் பயத்தில் அப்படியே சிலை போல அமர்ந்தே கிடந்தார். தான் அசைந்தாலோ எழுந்தாலோ பாம்பின் கவனம் தன்மேல் திரும்பி தனக்கு விபரீதம் ஏற்படலாம் என்பதை அனுமானித்தவர் முதலில் இருக்க கண்களை மூடிக்கொண்டார். உள்ளுக்குள் கந்தசஷ்டி கவசமும் சொல்ல ஆரம்பித்து விட்டார். உடம்பில் வீணை தந்தி நரம்பு போல ஒரு மெல்லிய நடுக்கம். சிறிது நேரம் வரை அசையாமல் கொள்ளாமல் சிலை போல கிடந்தவர் மெல்ல மிக மிக மெல்ல அரை கண்களை திறந்து பார்த்தார். அப்பொழுதுதான் அந்த அரிய காட்சி அகல் வெளிச்சத்தில் கண்களில் பட்டது. மயங்கி கிடக்கும் முத்து பேச்சின் மேல் அந்த நாகம் பரவி கொண்டு இருந்தது. கால் முதல் தலை வரை தன் முழு உடலை பரவ விட்டிருந்த அது அவள் தலைக்கு மேல் படம் விரித்திருந்தது. கிட்டத்தட்ட அதன் பட நிழலில் முத்துப்பேச்சு தலை இருப்பதாக கூட தோன்றியது. யாத்ரிகர் அந்த காட்சியை பார்த்து அப்படியே உறைந்து விட்டார். சில வினாடிகள் அந்த காட்சி நீடித்தது. படம் விரித்த நிலையில் அந்த நாகம் மெல்ல அவள் உடம்பை விட்டு நீங்கி புளிய மரத்தின் மேல் ஏற ஆரம்பித்தது. மரத்தின் மையத்தில் அது நுழைய தோதாக பொந்து ஒன்று. அதற்குள் விறுவிறுவென்று நுழைந்த அது ஒரு கட்டத்தில் முற்றாக மறைந்தும் போனது. யாத்ரிகருக்கு மெல்ல உயிர் மூச்சு சீராக தொடங்கியது. நீட்டிக் கொண்டிருந்த காலை மெல்ல அசைத்தவர் எழுந்திருக்க தொடங்கினார். ஆங்காங்கே ரத்தம் கட்டியிருந்ததால் எழுந்திருக்கும் பொழுதே ஒருவித தடுமாற்றம். அப்படி தடுமாறியவர் கீழே விழப்போய் பேச்சு மேலேயே விழ அவளும் திருக்கிட்டபடி கண் விழித்தாள். ஐயோ என்கிற பயக்குரலுடன். பயப்படாத தாயி, பயப்படாத. எழுந்திருக்கும் பொழுது தடுமாறி விழுந்துட்டேன், அம்புட்டுதான் என்றவர் சட்டென்று அவளை பார்த்து கும்பிடத் தொடங்கினார். முத்து பேச்சுக்கு அது ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அளித்தது. ஐயா, என்னங்க ஐயா இது? தாயி, நீ இப்ப சாதாரண பொண்ணு இல்லை, என் வரையில அந்த நாகதேவதை. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அந்த பாம்பு பாம்பு என்று சட்டென்று பாம்பின் நினைவு வந்து பயப்படவும் செய்தாள். பயப்படாத, அந்த பாம்பு போயிடுச்சு. போகும்பொழுது ஒன்றும் சும்மா போகல. மயங்கி கிடந்த உன் மேலே ஏறி இறங்கிட்டு தான் போச்சு. ஐயோடா, பயப்படாத. இன்னைக்கு நாக பஞ்சமி. இந்த நல்ல நாள்ல ஒரு நாகம் உன் மேல பரவி இறங்கி இருக்குனா உன் ஜாதகம் விசேஷமான ஒன்னா தான் இருக்கணும். இனி நீ சாதாரண பொண்ணு இல்ல. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். நீ கேட்டது கிடைக்கும். எல்லாத்தையும் விட நீ சொன்னது அப்படியே பலிக்கும் என்றவர். அம்மாடி, என்னை ஆசீர்வாதம் பண்ணு. எனக்கு 6 பொண்ணுங்க. அவங்கள 4 பேருக்கு கல்யாணம் முடிச்சிட்டேன். 2 பேர் பாக்கி. நல்ல மாப்பிள்ள அவங்களுக்கு அமைஞ்சி அவங்க புகுந்த வீட்டுக்கு போகணும். அதுதான் என் பிரார்த்தனை. அதுக்குத்தான் பாத யாத்திரையா திருச்செந்தூர் போயிட்டு இருக்கேன். வழியில நடக்க முடியாம தான் இந்த மரத்தடியில தங்கினேன். போற வர பல லாரிக்காரங்க கூட என்னை பயமுறுத்தினாங்க. நான் பயந்தாலும் எழுந்து நடக்க என் உடம்புல தெம்பு இல்லை. அதான் அசந்து உட்கார்ந்துட்டேன். ஆனா
அதுவும் நல்லதுக்கா போச்சு. இல்லாட்டி எனக்கு அந்த நாகத்தோட தரிசனம் கிடைச்சிருக்குமா? அது உன் மேலே ஏறி இறங்கிறத நான் பார்த்திருப்பேனா என்று ஒரே பரவசமானார். பேச்சுக்கு உடம்பு நடுங்கியது. கோழியை அந்த நாகம் விழுங்கிய காட்சி நினைவில் பரவி கண்களில் கூட கண்ணீர் எட்டி பார்த்தது. வீட்டிற்கு போனால் அம்மா ஆய்ந்து விடுவாள். ஏற்கனவே தோடு தொலைந்து போனது. அடுத்து கோழி, நீ மட்டும் எதற்கு வந்தாய், நீயும் தொலைய வேண்டியது தானே என்று கத்த தொடங்கி விடுவாள். அப்பொழுதே அவளிடம் பயமும் கவலையும் மாறி மாறி பந்தாட தொடங்கிவிட்டன. கண்ணில் கூட நீர் திரண்டது. ஏமா, எது கழுவுற? யாத்ரிகர் கனிவாக கேட்டார். இல்ல, நான் கோழியை தேடி வந்தேன். இங்கே என் தோடு காணாம போச்சு. அதையும் தேடி எடுக்கலாம்னு வந்தா என் கோழியை பாம்பு விழுங்கிடுச்சு. வீட்டுக்கு போனா என் அம்மா என்னை மொத்தி எடுத்து விடும் என்றவளை பார்த்து சிரித்தவர், இந்த தோடா பார் என்று தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு தோட்டை எடுத்து காண்பித்தார். அதை பார்த்த முத்து பேச்சிடமும் உடனே ஒரு பரவசம். ஆமாங்க, இதாங்க, இதே தான். இது எப்படி உங்ககிட்ட என்றாள். நான் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துல கிடந்துச்சு கண்ணு. என்னடா இது, யார் தவற விடுதோன்னு நினைச்சேன். நீ இப்ப சொல்லாட்டி இதை திருச்செந்தூர் உண்டியில சேர்த்திருப்பேன் என்றார். ஐயா, ரொம்ப நன்றி. இப்பதான் எனக்கு உசுர் வந்துச்சுங்க என்றவள் அதை கண்களில் ஒத்திக்கொள்ள தொடங்கினாள். அப்பொழுது அந்த புளியமர பொந்துக்குள்ளிலிருந்து யாரோ டார்ச் லைட் அடிப்பது போல ஒரு வெளிச்சம் பொந்து பாகம் முழுக்க பளிச்சென்று பரவிய அந்த வெளிச்சம் இருவரையும் கவனிக்க வைத்தது. ஐயா, என்னங்க இது? தெரியலையம்மா. மரத்துக்குள்ள தீ பிடிச்சிருச்சா? தீனா புகை வருமே. அப்ப எங்கிருந்து வருது வெளிச்சம்? யாத்திரிகர் மெல்ல மெல்ல நடந்து அந்த பொத்துக்குள் எட்டி பார்த்தார். உள்ளே அந்த நாகம் ரத்தனத்தை உமிழ்ந்த நிலையில் ரத்தனத்தை சுற்றி உடம்பை வளைத்து போட்டு படுத்திருந்தது. அதனிடமிருந்துதான் அவ்வளோ வெளிச்சமும் வீசிக்கொண்டு இருந்தது. யாத்ரிகருக்கு கண்ணீரண்டும் அகண்டு விடுது. அட கடவுளே, உள்ள 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 என்னங்க? நான் நாகமாணிக்க கல்லுமா? பாப்பா உமிழ்ந்துட்டு படுத்திருக்கு, அதான் அவ்வளோ வெளிச்சம் என்றவர் திரும்பவும் மெட்டி பார்த்தார். அவர் முகத்தில் பட்டு எதிரொலித்தது அதன் வெளிச்சம். அந்த நொடி அவரது முகமே செம்மை பூத்து ரத்தம் போல சுடர்விட்டு ஒழிந்தது. பேச்சுக்கு எல்லாமே நம்ப முடியாத அதிசயமாகவே இருந்தது. அவரோ, நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சவன், அதான் எனக்கு இதை பார்க்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அம்மாடி, முதல்ல உன்னை தரிசனம் செய்தேன், இப்ப நாகமாணிக்க தரிசனம். இனி எனக்கு தரித்திரம் இல்லை, நான் நினைச்சது நடக்கும், எல்லாம் அந்த முருகன் அருள் என்றவர் அப்படியே அங்கிருந்து தன் யாத்திரையை தொடங்கிவிட்டார். அம்மாடி, நான் கிளம்புறேன். யாத்திரையில ராத்திரி நடக்கிறதான் நடை. இப்ப விட்டுட்டு பகல்ல வெயில நடக்கிறது ஒரு பெரிய கொடுமை. அதனால நான் புறப்படுறேன், நீயும் புறப்படு. அதே சமயம் இங்க நாகரத்னத்தை பார்த்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாது என்று காற்று குரலில் பேசினார். முத்து பேச்சியால் அதற்கு ஒரு பதிலை சொல்ல முடியவில்லை. அவரிடம் நடை தொடங்கிவிட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று அந்த இரவிலும் அவரிடம் முருகனுக்கான வழிபாட்டு குரல். பேச்சியும் திரும்பி நடக்க தொடங்கினாள். நடந்தது கனவா நனவா என்கிற கேள்வி ஒருபுறம், கோழி எங்கே என்று கேட்டால் என்ன சொல்வது என்கிற கவலை மறுபுறம், பாம்பு விழுங்கிவிட்டது என்ற உண்மையை சொன்னால் யாரை கேட்டுக்கிட்டு நீ அங்க போன என்று அம்மா ஆரம்பித்து விடுவாள். என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே. அத்தியாயம் 4. நாகபலி பூஜை என்பது நாகங்களுக்கு செய்யப்படும் ஒரு பிரத்யேக பூஜை முறையாகும். கருப்பு வஸ்திரம் எடுத்து அதில் நிறைய மலர்கள் மற்றும் சந்தனம் சேர்த்து மிக சரியாக சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் பாம்பு புற்றுக்குள் அதனை போட வேண்டும். அந்த வஸ்திரம், பூ மற்றும் சந்தனம் இவைகளின் மேல் உள்ளிருக்கும் பாம்புகள் புரண்டு எழும்பொழுதுதான் சர்ப்பபலி பூஜை முழுமை பெறுகிறது. இந்த பூமியை நாகர்கள் தான் தாங்கிக் கொண்டிருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த பூஜையால் அந்த நாகர்கள் மிக மகிழ்கிறார்கள். அவர்கள் பூமியை தாங்குவதோடு பூஜையை செய்தவரையும் தாங்கி பிடிக்கிறார்கள். பெரும்பாலும் நாகப்பஞ்சமி தினத்தன்று பலரும் இந்த பூஜையை செய்வார்கள். இதனால் காரிய சித்தி ஏற்படும். கும்மிருட்டு தட்டு தடுமாறிக்கொண்டு குடிசைக்கு வந்த பேச்சுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அம்மா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். திண்ணையிலும் தகப்பனின் குரட்டை. அம்மா கண்முழுத்தபடி காத்திருப்பாள். ஒரு பெரிய சண்டை போடுவாள் என்றெல்லாம் நினைத்தவளுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக கூட இருந்தது. கையில் அந்த தங்கத்தோடு அதை காதில் போட்டுக் கொண்டவளாய் அப்படியே போய் அவளுக்கான கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டாள். விடுந்து விட்டது. கூரை ஓட்டை வழியாக உள்விழுந்த சூரிய வெளிச்சம் சொல்லென்று முத்துப்பேச்சு மேல் படவும் சூடு தாங்காமல் கண் விழித்தாள். இப்படியெல்லாம் அம்மா தூங்கவே விடமாட்டாள். எழுந்து அமர்ந்தாள். கண்களை கசக்கிக் கொண்டாள். சுற்றிலும் ஒரு பார்வை பார்த்தாள். வெளியே வடிவு மாடுகளுக்கு கழனி காட்டுவதற்காக தவிட்டு பானையுடன் போராடி கொண்டிருந்தாள். அப்பன் வீரப்பனோ குரட்டையில் அப்பொழுதும் பின்னிக் கொண்டிருந்தான். எழுந்து வெளியே வந்து நின்றவளை வடிவு பார்த்தாள். அவளுக்கு பக்கத்தில் கோழியின் கூடை.
எப்படியோ கோழியை பிடிச்சி கொண்டாந்து கூடையில் அடைச்சிவிட்ட. நீ வந்தது கூட தெரியல, அப்படியே அசந்துட்டேன் என்று முத்துப்பேச்சு முற்றிலும் எதிர்பாராத ஒரு பதிலை சொன்ன வடிவு அப்பொழுது தான் அவள் காதை பார்த்தாள். காதில் அந்த தங்கத்தோடு. ஏ புள்ள, தோடு கிடைச்சிருச்சா? அதான் போட்டுட்டு இருக்கியா என்று கேட்க முத்துப்பேச்சு என்ன சொல்வது என்று தெரியாமல் நிற்க, கோழி பிடிக்க போனப்ப வழியில கிடைச்சிச்சா என்று அவளே ஒரு பதிலையும் சொல்ல முத்துப்பேச்சுக்கும் ஒரு விடை கிடைத்தது போல இருந்தது. மேலுக்கும் கீழுக்கும் தலையை ஆட்டினாள். கோழியையும் ஆச்சரியமாக பார்த்தாள். நேற்றைய இரவில் பாம்பு விழுங்கிய அதே கோழி எப்படி இப்பொழுது இங்கே வந்தது? அது அந்த கோழிதானா, இல்ல இது வேறு கோழியா? அவளுக்கு எல்லாமே ஒரே குழப்பமாக இருந்தது. படம் எடுத்த பாம்பும் அது கோழியை வாரி விழுங்கிய விதமும் அப்படியே திரும்ப திரும்ப மனக்கண்ணில் தோன்றி அவளை அதிர செய்தது. வடிவு அதை வேறு விதமாக புரிந்து கொண்டாள். ஏ புள்ள, இன்னும் தூக்கம் விலகலையா? பரவாயில்ல, போய் கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ என்றாள். அந்த மாதிரி ஒரு பதில கூட முத்துப்பேச்சு வரியில் ஒரு ஆச்சரியம்தான். இல்லாத்தா, நான் வேலைக்கு வேற போகணும், இப்பவே நேரம் ஆயிடுச்சு என்று அருகில் இருந்த சிமெண்ட் தொட்டி தண்ணீரை எடுத்து முகம் கழுவி கொண்டாள். தொட்டி தண்ணீரில் அவள் ஆற்றில் பாவாடியை வலையாக பயன்படுத்தி பிடித்த குட்டி ஐரை மீன்கள் கும்பலாக தொட்டியில் அடிபாகத்தில் கூடி பேசிக் கொண்டிருந்தன. ஒரு வாரம் 10 நாள் வரை அந்த மீன்கள் தொட்டி தண்ணீரில் நீந்தும். தினமும் ஒரு கைப்பிடி என்கிற அளவுக்கு பேச்சியும் மீன்களை பிடித்து கொண்டு வந்து தொட்டியில் விடுவாள். என்றாவது ஒரு நாள் அது அப்படியே அள்ளி போட்டு ஐரை மீன் குழம்பு வைத்து விடுவாள் வடிவு. அரை சட்டி அளவு கூட தேராது அந்த குழம்பு. மொத்தத்தையும் அவள் அப்பனே சாப்பிட்டு பார்ப்பான். பெரிய போராட்டமாக இருக்கும். முகம் கழுவும் பொழுது மீன்களை பார்த்தவளுக்கு இதெல்லாம் கூட நினைவில் வந்தது. பாவாடை அலைய முகத்தை துடைத்து கொண்டவள் அம்மா போட்டு தரும் சுக்கு காப்பிக்காக காத்திருக்க, அம்மா ஒரு அலுமினிய டம்ளரில் ஆவி பறக்க அது எடுத்து வந்து நீட்டினாள். என்னவோ தெரியவில்லை, முதல் நாள் சரியாக சாப்பிடாததன் எதிரொலியாக ஒரே பசி. சுக்கு காஃபி இதற்கு நடுவே வயிற்றில் போய் விழுந்தால் பசி ஏடாகுடமாகிவிடும். ஆத்தா, சுக்கு காஃபி வேணாம், இப்பவே பசியா இருக்கு, பழைய சோறு இருக்கா என்று கேட்டாள். உங்க அப்பன் கண்ணு முழிச்சா முதல்ல அதை தான் கேட்கும்னு எடுத்து வச்சிருக்கேன். பரவாயில்ல, நீ தின்னுட்டு போ, அது வெட்டி முறிக்கிற வேலைக்கு அதுதான் ஒரு கேடாக்கும் என்று அடுப்பு அருகில் சிவந்த பானை ஒன்றில் சிலுசிலுவென்று கிடந்த சோற்றை அள்ளி தட்டில் போட்டு உரியில் தொங்கிக் கொண்டிருந்த தயிர் பானையை எடுத்து உரை போட்டிருந்த தயிரை ஒரு கை அள்ளி சோற்றில் கலந்து நீட்டினாள். இல்லாத்தா, இது அப்பாவே திங்கட்டும், பாவம் அது, நான் தண்ணியை குடிச்சுக்கிறேன் என்று பானை செம்பின் மீது கையை வைத்தாள். வடிவுக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. சற்றென்று அவளது கண்கள் கலங்கிவிட்டன. மடமடவென்று தண்ணீரை குடித்து முடித்த முத்துப்பேச்சி முகத்தை துடைத்து கொண்டு ஆற்றுக்கு குளிக்க கிளம்பிவிட்டாள். பார்த்து போய் வாப்புல, நீ வரையில கப்பக்கிழங்கு சுட்டு வச்சிருக்கேன் என்றாள். குளித்துவிட்டு குடத்தில் நீருடன் வந்து வைத்துவிட்டு பின்புதான் புளியமர காவல் வேலைக்கு செல்ல வேண்டும். குடத்துடன் வீதியில் இறங்கியவள் எதிரில் ஒரு போலீஸ் ஜீப்பும் மார்ச்சுவரி வேன் ஒன்றும் கடந்து போனது. வீதியை திரும்பி பார்த்தது. நம்ம ஊரில் போலீஸா? பின்ன பொணம் முழுந்தா போலீஸ் வராம மந்திரியா வருவாரு? பொணமா? ஆமா புள்ள, யாருன்னு தெரியல, ஒரு வயசான ஆள் நம்ம பானாமுனி குடி இருக்கிற புளிய மரத்தாண்ட நேத்து ராத்திரி வந்து தங்கி இருந்திருக்கான். இங்கெல்லாம் தங்கக்கூடாதுன்னு மருத்துவ சொந்தக்காரரான நாகப்புரம் சொல்லி இருக்கான். அந்த ஆளு கேட்ட மாதிரி தெரியல. பொழுது விடிஞ்சு பார்த்தா ரோட்டு மேல வாயில நுரைத்தல்ல விழுந்து கிடக்கிறான். தன்னை சுற்றியுள்ள சிலர் பேசியதை கேட்டபொழுது முத்துப்பேச்சுக்கு பகீர் என்றது. தன்னோடு சேர்ந்து மரப்பொந்தில் நாகரத்னத்தை பார்த்த ஒரே நபர். அந்த நபருக்கு மரணம் வந்துவிட்டது. அப்படியானால் தன் கதி? முத்துப்பேச்சு உடம்பு நடுங்க ஆரம்பித்து விட்டது. நள்ளிரவில் அங்கு போனதற்கான தண்டனையாக பானாமொழிதான் அந்த யாத்ரிகரை கொன்றிருக்க வேண்டும். அதுதான் தன்னையும் போட்டு தள்ளப் போகிறது என்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டவள் தனக்குள் வெலவெலக்க தொடங்கினாள். நல்ல வேலை, எதிரில் கோடாங்கி வந்து கொண்டிருந்தார். வாயில் சுருட்டுடன் முத்துப்பேச்சியை பார்த்தவர் கனிவாக சிரித்தபடி, எங்க கண்ணு, ஆத்துக்கா என்று கேட்க, வெடவெடவென்று அவள் தலை ஆமோதிக்கிற மாதிரியும் இல்லை என்கிற மாதிரியும் ஆடியது. அப்பொழுது காது தோடும் கண்ணில் பட்டது. அட, தோடு கிடைச்சிருச்சா? எப்படி கிடைச்சது என்று ஆவலானார். கோடாங்கி கோடாங்கி மிடர் கட்டி விழுங்கினாள் பேச்சி. ஏ புள்ள, என்ன விஷயம்? ஏன் எச்சி விழுங்குற? ஏதாச்சும் கோளாரா? அது வந்து சும்மா சொல்லு, எதையோ சொல்ல வர, ஆனா முடியல, அப்படித்தானே? ஆமா என்றவள் பக்கமாக உள்ள சொரசவுத்தி மர நிழலில் ஒதுங்கி முந்தைய இரவில் நடந்ததை சொல்ல தொடங்கினாள். அவள் சொல்லி முடித்த மறுநொடி கோடாங்கி தோளில் கிடந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார்.
எதிரில் நிற்பது ஒரு பெண் தெய்வம் என்பது போல பாவித்து அப்படியே மரத்தடி என்று பாராமல் காலில் விழுந்தார். கோடாங்கி, என்ன இது? என்னை போய் கும்பிட்டுக்கிட்டு? உன்னையத்தான் கும்பிடணும். மாணிக்கம் கக்கிற நாகம் உடம்பு மேல ஏறி இறங்கியிருக்கு. அதோட மாணிக்கத்தை வேற பாத்திருக்க. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம்? நேத்து ராத்திரி நீ என் மோதிர விரல தீண்டினப்ப நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? தோடுக்காக தொட சொன்னா புதியலுக்கே தொற்றுக்கியே அப்படின்னு சொன்னேன். யோசிச்சு பார் என்றவர். இந்த ஊர்ல 60 வருஷமா இருக்கிற எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கலையே என்று வானத்தை பார்த்தார். கோடாங்கி, நான் எங்க என் உசுறு போயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன பாக்கியம் அதுன்னு சொல்லிட்டு. அடப்போ ஆத்தா, நீ 100 பேத்த காப்பாத்த போற. உன்கிட்ட தாலி வாங்கி கட்டினா அல்பமா விதி உள்ளவனுக்கும் ஆயுசு 100. அது தெரியலையே உனக்கு. நீ இன்னும் வடிவு மக முத்து பேச்சு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு நாகக்கண்ணி. நாகக்கண்ணியா? ஆமாம், பூச்சின்னு நம்ம கிராமத்துல சொல்ற பாம்பு இனத்துல நாகம்ங்கிறது தனி ஜாதி. அது ஒரு தேவாம்சம். அதனால தான் அது மேல அந்த மகாவிஷ்ணுவே படுத்திருக்காரு. பரமசிவனும் கழுத்துல விட்டுருக்காரு. ஆதி சக்தியோ அத கங்கணமா கையில கட்டியிருக்கா. பாம்புல நல்ல பாம்புன்னு நாகத்தை தான் சொல்வோம். வாயிலேயே விஷம் இருந்தும் உசுரோட ஒரு ஜீவன் இருக்குன்னா அது பாம்பு மட்டும்தான். அப்படி வாயில விஷம் உள்ள ஒரு பாம்பு உன்னை கடிக்காம உன் மேல பரவி இருக்குன்னா அது சாதாரணமான விஷயம் இல்ல. அரவம்ங்கிற பாம்பை கண்ணால பார்க்க கூட ஒரு விதி இருக்கு. எல்லோரும் எல்லா நேரத்திலையும் பாம்புகளை பாத்திர முடியாது. பார்க்கவே விதி வேணும்னா அது தீண்ட, அது நம்ம மேல பட எப்படிப்பட்ட விதி இருக்கும்னு யோசிச்சு பாரு. கோடாங்கி ஏதேதோ சொல்லிக்கொண்டே போனார். ஆனாலும் முத்து பேச்சு அதில் மயங்கிய மாதிரி தெரியவில்லை. என்ன கோடாங்கி, பாம்பு பிடிக்கிறவங்க தினம் 100 பாம்பை பிடிக்கிறாங்க. பல்ல பிடிங்கிட்டு அத அவங்க மேல கூட விட்டுக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்ப சாமியா என்று ஒரு எதிர்கேள்வியை அவள் கேட்கவும் கோடாங்கிக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. திரு திருவென்று முழித்தார். பாத்தீங்களா, உங்களால பதில் சொல்ல முடியல. ஆமா ஆத்தா, நீ கேட்டது நியாயம்தான். ஆனாலும் நான் சொன்னதுல மாத்தமில்ல. பாம்பு பிடிக்கிற பசங்க கதை வேற, அவங்க கணக்கும் வேற. ஆனா உன் விஷயம் அப்படி இல்ல. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். நீ கேட்கறது கிடைக்கும். அது சரி, காலையில திங்கிறதுக்கு பழைய சோறு எனக்கு இன்னைக்கு கிடைக்கல. நீங்க கேட்கறது கிடைக்கும்னா என்ன அர்த்தம்? இருக்கலாம் மாத்தா, நீ கேட்டுதான் பாரேன், அப்ப தெரிஞ்சிட்டு போகுது என்றார். ஆனால் முத்து பேச்சு எதையும் கேட்கவில்லை. அவரது நம்பிக்கையை போய் எதிர்க்கு சோதித்துக் கொண்டு என்று எண்ணினாலோ என்னவோ சிரித்துக்கொண்டே ஆற்றை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அத்தியாயம் 5. ஒருவரது ஜாதகத்தில் சர்வதோஷம் என்பது இருந்தால் அது அந்த ஜாதகக்காரை நிம்மதியாக வாழ விடாது. பொதுவில் சர்வதோஷம் என்னும் நாகதோஷம் பெண்கள் விடும் சாபத்தால் வருவது ஆகும். திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஒரு பெண்ணை ஏமாற்றுவது, நண்பன் மனைவியை அனுபவிப்பது, அதிகாரத்தால் பெண்களை பணிய செய்வது, மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களை கெடுத்து விடுவது, முதல் மனைவி இருக்க 2வது மனைவியை அழைத்து வந்து முதல் மனைவி மனதை நோக்கடிப்பது போன்ற செயல்களை செய்தவர்களுக்கு அடுத்த பிறப்பில் சர்வதோஷம் உண்டாகும். அது பழமையான நூலகம். பார்க்கும்போதே தெரிந்தது. ஓட்டுக்கூரைதான், உள்ளேயும் காரை உதிர்த்த சுவர்கள். நூலக முகப்பில் நூலகத்தை செப்பனிட நிதி உதவி கேட்டு எழுதி வைத்திருந்தார்கள். அது தனியார் ஒருவருக்கு சொந்தமாக இருந்த நூலகமும் கூட. கிருஷ்ணய்யர் என்கிற தமிழாசிரியர் தான் அதை நிறுவியவர். கிருஷ்ணய்யர் ஒரு புத்தக புழு. வாழ்நாள் முழுக்க படித்தவர். அதுவும் காசு கொடுத்து வாங்கிதான் படிப்பார். ஓசியில் கிடைத்தாலும் படிக்க மாட்டார். அவர் தன் காலத்துக்கு பிறகு தனது புத்தகங்கள் சில்லரித்து விடாமல் சமுதாயத்துக்கு பயன்பட வேண்டும் என்று ட்ரஸ்ட் அமைத்து நூலகத்தையும் அந்த நூலகம் உள்ள வீட்டையுமே ஊருக்கு பொதுவாக்கி விட்டார். ட்ரஸ்ட் தான் நூலகத்தை பராமரித்து வருகிறது. ஏராளமான பழைய நூல்கள் இருப்பதால் எங்கிருந்தாலுமோ குறிப்புகளுக்காக பலர் தேடி வருவார்கள். சிலர் போன் செய்து தாங்கள் தேடும் புத்தகம் இருக்கிறதா என்று விசாரித்துக் கொண்டு வருவார்கள். அப்படி ஒரு நூலகம் முன்னால் தனது பழைய பியட் காரை நிறுத்திவிட்டு இறங்கிக் கொண்டிருந்தான் வாசி என்கிற வாசுதேவன். நல்ல வாலிபம் ஊருக்குள்ள தேகம். ஆனால் நவீனமாக பேண்ட் ஷர்ட் போட்டு செல்போன் சகிதம் தெரியும் இக்கால இளைஞன் போல் இல்லை அவன். நெற்றியில் ஸ்ரீசூரணம் எனும் சிவப்பு நாமக்கோடு. தலையை கூட அழுந்த வாரி இருந்தான். பாக்கெட்டில் இங்கு பெனாவை செருகியிருந்தான். அவனிடம் நிறையவே பழைய வாசனை. நூலகம் முன்னால் என்று ஒரு பார்வை பார்த்தவன் மெல்ல உள்ளே நுழைந்தான். உள்ளே சுமாரான வெளிச்சம். கரண்ட் இருந்தும் லைட்டை போடாமல் மேஜை ஒன்றின் பின்னால் ஒருவர் அமர்ந்து கொண்டு காது குழந்து கொண்டிருந்தார். வாசு வந்து நிற்கவும் ஏற இறங்க பார்த்தார். சார், சொல்லுங்க, முக்கியமான புத்தகம் ஒன்று வேணும். என்ன புத்தகம்? தமிழ் அகராதியா, பூகோள விளக்கமா, இல்ல சாண்டில்யன் கல்கி நாவல்களா? அதுவும் இல்ல குண்டலகேசி மணிமேகலைங்கிற காப்பிய வகைராவா? இதெல்லாம் இல்ல சார்.
எனக்கு பாம்புகள் சம்பந்தமான பழைய புத்தகம் எது இருந்தாலும் வேணும். பாம்புகள் சம்பந்தமாவா? எதுக்கு? பாம்பு பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஸ்டூடெண்டா நீங்கள்? இல்லை சார், நான் பாம்பு ஆராய்ச்சி பண்ணலை. பாம்புகளுக்கும் மனுஷ வாழ்க்கையோட இன்பத் துன்பங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என் தாத்தா சொல்ல கேட்டிருக்கேன். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் புரியும்படி கேளுங்களேன். அவர் சலித்துக்கொள்ள அவன் சற்று சிந்தித்து விட்டு, அதாவது சார், எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால கல்யாணமே ஆகலை. இப்போ அவங்களுக்கு வயசு 36. அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா நாகதோஷத்துக்கு அவங்க உரிய பரிகாரம் செய்யணும். அது என்னென்னு தெரியணும்னா பஞ்சாட்சர சாஸ்திரிங்கிறவர் எழுதின நாகதோஷங்கிற பழைய புத்தகத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. அதில் தோஷ விவரங்கள், பரிகாரங்கள்னு எல்லா விவரமும் இருக்காம். அதான் சாஸ்திரிகள் எழுதின நாகதோஷம் புத்தகம் இருக்கான்னு கேட்டா விஷயம் முடிஞ்சுது. இதுக்கு போய் இவ்வளோ சுற்றி வளைக்கணுமாக்கும். சாரி, புத்தகம் இருக்கா? இருக்கு. ஆனா அதை இப்போ ஜோசியர் ஒருத்தர் தான் படிச்சுட்டு கொடுக்கறதா எடுத்துக்கிட்டுல போயிருக்கார். அடடா சார், அந்த ஜோசியர் அட்ரஸ் தெரியுமா? தெரியாமல அவ்வளோ பழமையான புத்தகத்தை கொடுப்போம். அதுவும் ஒரு நாள் படிக்க கட்டணம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ சார்? 50 ரூபாய். அடேயப்பா! என்ன அடேயப்பா? புத்தகத்தை பராமரிக்க பாதுகாக்கத்தான் அந்த காசு. அப்புறம் எலக்ட்ரிக் பில், சிப்பந்தி செலவுன்னு எவ்வளோ இருக்கு. சரி சார், அந்த ஜோசியர் அட்ரஸை கொடுங்களேன். அது சரி, அங்கே போய் அவர்கிட்ட வாங்கி ஓசியில் படிச்சுட்டு போகவா? இப்போவே இங்கேயே 50 ரூபாய் தாங்க, அட்ரஸ் தரேன். அந்த நபர் தண்ணீரில் வெண்ணெயை எடுப்பவர் போல இருந்தார். காது குடைவதை நிறுத்தாமல் எங்கோ பார்த்து கொண்டே பேசினார். வாசுவும் அரைமனதாக 50 ரூபாயை தந்துவிட்டு அட்ரஸை வாங்கி கொண்டான். ராஜா விஸ்வநாத ஜோசியர், மாணிக்கம் பிள்ளை தெரு, மாயவரம் என்று இருந்த முகவரியை குறித்து கொண்டு புறப்பட்டான். அந்த காலத்திய புத்தகம். புத்தகத்தின் ஓர பாகங்களை செல்லு அரித்துவிட்டு இருந்தது. பழுப்பு நிறத்தையும் கடந்து நொறுங்கிவிடும் நிலையில் இருந்த புத்தகத்தில் ஜாதக கட்டங்களும் கட்டங்களில் கிரகங்களும் இருக்க அதற்கு கீழே குறிப்புகள். ராஜா விஸ்வநாத ஜோசியர் மூக்கு கண்ணாடி உதவியுடன் அந்த புத்தகத்தை சிரமப்பட்டு படித்துக் கொண்டிருந்தார். நாகதோஷம் பற்றிய இந்த புஸ்தகமானது மிகுந்த ஆராய்ச்சிகளுக்கு நடுவில் மிகுந்த பிரயாசையுடன் எழுதப்பட்டதாகும். இதற்காக 40 வருடங்கள் ஜாதகம் மற்றும் ஜோசிய பயிற்சி எடுத்து ஜோதிடமே வாழ்க்கையாக, ஜோதிடமே மூச்சு காற்றாக இருக்க, ஜோதிடம் ஜோதிடம் என்று வாழ்ந்து இதை நான் எழுதியுள்ளேன். ஜோதிட ஆராய்ச்சிக்காக நான் என் வாழ்க்கையை உட்படுத்தி கொண்டேன். என் ஜாதகம் என்ன சொல்கிறது என்று பார்த்து வைத்துக்கொண்டு அதன்படியே என் வாழ்க்கை செல்கிறதா என்று கவனிக்க ஆரம்பித்தேன். இப்படி சொல்வதை விட நான் ஜோதிட பலனுக்கு எதிராக நடந்து கொள்ள எல்லா முயற்சிகளையும் செய்தேன். ஜோதிடம் என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்றால் அதை தீர்மானித்தது யார்? என் வாழ்க்கை என்பது என் கையில் இருக்கும் ஒன்றல்லவா? அதை நான் என் விருப்பத்துக்கும் எனக்கான புத்தி பலத்தோடும் வாழ்ந்து காட்டுவது தானே சரி. ஆகாயத்தில் லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள கிரகங்கள் என் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்கலாம்? கிரகங்கள் யார் என்னை ஆட்டுவிக்க? அவைகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்னை ஆட்டு வைப்பதால் அவைகளுக்கு என்ன கிடைக்கிறது? இப்படி பல கேள்விகள் கேட்டுக்கொண்ட நான் கிரகங்களுக்கு எதிரான யுத்தத்தையும் துவங்கினேன். சந்திராஷ்டமம் வரும் நாளில் எல்லோர் மனதும் சலனமடையும். தெளிவான முடிவுகள் எடுக்க இயலாது என்பது ஜோதிடம் கூறும் ஒரு விஷயம். எனக்கான சந்திராஷ்டமம் நாளன்று நான் மகிழ்வாக இருக்க முயன்றேன். அன்று தான் நிறைய புது முடிவுகளையும் எடுத்தேன். கோள்களா நாளா என்று பார்த்து விடுவது என தீர்மானித்தேன். அதே போல ராகு காலத்தில் சில செயல்களை செய்தேன். யமகண்டத்தில் பயணம் மேற்கொண்டேன். என்னதான் நடக்கிறது, அது எப்படிதான் நடக்கிறது என்று இப்படியாக பலவித ஆராய்ச்சிகளை மேற்கொண்டேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்கள். இந்த ஆராய்ச்சியில் நான் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமில்லை. நான் பட்ட வேதனை, இழந்த பொருட்கள், எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் என்று எல்லாமே பெரியவை. அவை யாருக்குமே ஏற்படக்கூடாது. இறுதியாகத்தான் எனக்கு பல உண்மைகள் புரிந்தது. கோள்கள் நம்மை இயக்குவது உண்மைதான். ஆனால் நாம் தான் நம் செயல்பாடுகளால் அது இயங்க வைக்கிறோம். ஒரு கல்லை எடுத்து எறிகிறோம். அது எரிந்த வேகத்துக்கு மேலே சென்றுவிட்டு திரும்ப கீழே வந்து விழுந்து விடுகிறது. அது கீழே விழ மேலே நாம் எரிந்தது எப்படி காரணமோ அப்படித்தான் நம் வாழ்நாளில் நாம் செய்யும் செயல்களால் தான் வினை உருவாகிறது. அந்த வினை நல்வினை தீவினை என்று இருவிதமாக பெயரிடப்படுகிறது. அது எப்படிப்பட்ட விளைவை உருவாக்குகிறதோ அதை வைத்தே அதற்கு நல்வினை தீவினை என்று பெயர் சூட்டப்படுகிறது. இரண்டுமே அதற்கான பலனை நமக்கு தர தவறுவதில்லை. நாம் செய்தது நமக்கு தெரியாமல் போகுமா? அந்த வினைகள் அவ்வளவும்
நம் எண்ணங்களில் நினைவாக பதிகிறது. அதன் பாதிப்புகள் உடல் முழுக்க பரவுகிறது. உடல் உறுப்புகளில் நம் செயலின் விளைவுகள் ஏதோ ஒரு வகையில் தங்குகின்றன. நமது உடல் உறுப்புகளுக்கும் கோள்களுக்கும் கூட தொடர்பு உள்ளது. நமது மனம்தான் சந்திரன். உடம்பில் ஓடும் இரத்தமானது செவ்வாய், கால்கள் சனி, அந்தரங்க உறுப்பும் அதன் உள் உறுப்புகளும் சுக்கிரன், குடல் ராகு, எலும்பு சதை புதன், முதுகு பகுதி கேது என்று உடம்பே 9 கோள்களின் கூட்டுறவில் உருவான ஒன்றுதான். நம் செயல்பாடும் அதற்கேற்ப உரிய கிரகத்தின் பாகத்தில் சென்று பதிவாகிறது. தினமும் அழிந்து அழிந்து புதிதாக பிறக்கும் நமது உடல் செயல்கள் இந்த பதிவால் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இறுதியில் நமது சுக்லத்தில் ஒட்டுமொத்தமாக இவை உருத்திரண்டு அந்த சுக்லம் தான் நமக்கான வாரிசுகளை நமக்கு தருகிறது. அந்த சுக்லம் கருக்கொள்ளும் நேரம், அது குழந்தையாகி வெளிப்படும் நேரம் என்று எல்லாமே சுக்லத்துக்குள் தான் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த உலகில் ஒரு முறை ஒரு உயிராக பிறவி எடுத்துவிட்டால் அது புல்லாகவோ இல்லை புழுவாகவோ, அதுவும் இல்லை மிருகமாகவோ மனிதனாகவோ எந்த வகையில் பிறக்க நேர்ந்தாலும் பிறக்க காரணமும் ஒரு வினை. மீண்டும் நாம் பிறக்கவும் வாழவும் காரணமும் வினைதான். என்ன செய்தால் மீண்டும் பிறவாதபடி பிறவி தலையிலிருந்து விடுபடுவோம் என்பதற்கும் வழி உள்ளது. எந்த சுக்கிலம் மூலமாக உயிர்கள் உருவாகிறதோ அந்த சுக்கிலம் வற்ற வேண்டும். கல் போல் ஆகி குண்டலினி யோகத்தின் பொழுது அப்படியே முதுகுத்தண்டு வழியாக சிரசின் உச்சிக்குறிக்கு ஊர்ந்து வர வேண்டும். அப்படி அது வர வேண்டும் என்றால் ஒருவர் சித்த யோகியாக வேண்டும். சித்த யோகிகள் தான் உடம்பை வென்றவர்கள். காற்றையும் நீரையும் சில மூலிகை இலைகளையும் மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ தெரிந்தவர்கள். உடம்புக்குள் புகுந்து உடம்பை ஆட்டுவிக்கும் அரிசி பருப்பு வகைராக்களை புறங்கையால் ஒதுக்கி தள்ளியவர்கள். அதனால் கோள்களாலும் அவர்களை ஆட்டுவிக்க முடியவில்லை. கோள்களை வெற்றி கொண்டாலே பிறப்பை வெற்றி கொண்ட மாதிரிதான். ராஜ விஸ்வநாத ஜோசியர் படுத்துக்கொண்டே போக வாசுதேவன் பொறுமை இழந்து அவர் முன் போய் நின்றான். அவன் நிழல் விழுந்து புத்தக எழுத்துக்கள் வெளிச்சத்தை இழக்க ஜோசியர் நிமிர்ந்தார். நமஸ்காரம். யாருப்பா நீ? என் பேர் வாசுதேவன். நாகதோஷம் பற்றிய புத்தகத்தை படிக்கிறதுக்காக கிருஷ்ணய்யர் மெமோரியல் லைப்ரரிக்கு போயிருந்தேன். புத்தகத்தை நீங்க இங்க வாங்கிட்டு வந்துடுதா லைப்ரரியில சொன்னா. ஆமா, இதுதான் அந்த புத்தகம். இது எதுக்கு உனக்கு? என் அக்காவுக்கு ஜாதகத்துல நாகதோஷம் இருக்காம். அதனால் 35 வயதாகியும் கல்யாணம் ஆகல. ஒரு வரன் கூட அமையல. தோஷ பரிகாரம் பண்ணிட்டா கல்யாணம் கைகூடி வந்துடும்னு ஜோசியர் சொன்னார். அவர்தான் இந்த புத்தகம் பற்றியும் சொன்னார். நானும் ஜோசியன்தான். பரிகாரங்கள் என்னன்னு எனக்கும் தெரியும். அதே சமயம் அந்த காலத்துல வாழ்ந்த பெரியவர் என்னதான் சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இதை படிக்கிறேன். உண்மையிலேயே இது ஒரு அபூர்வமான புத்தகம். இதை எழுதின பஞ்சாட்சரம் சாஸ்திரிகள் ஜோதிட சாஸ்திரத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணினவர். அந்த அனுபவத்தை வச்சு எழுதினது தான் இந்த புத்தகம். கொஞ்சம் கொடுங்களேன், படிச்சுட்டு தந்துறேன். இதுக்காக நான் லைப்ரரியில பணமும் கட்டிட்டேன். பணம் கட்டினியா? அவன் புடுங்கியிருப்பான். அங்க ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு சரஸ்வதியை விற்கிறதுனா அப்படி ஒரு ஆனந்தம். போகட்டும், நீ ஒரு ஜோசியனா? ஐயோ இல்ல, நான் சாமானியன். பேங்க்ல உத்தியோகம் பார்க்குற ஒரு கேஷியர். அப்ப இதை படிச்சு நீ எப்படி புரிஞ்சுப்ப? நீங்க என்ன சொல்றேன்? உங்க அக்கா ஜாதகத்தை கொண்டு வா, பரிகாரத்தை நான் சொல்றேன். அதுவும் சரிதான். இருந்தாலும் ஏற்கனவே ஒரு ஜோசியர் சொல்லிட்டார். நீங்களும். அவர் எங்க பரிகாரத்தை சொன்னார்? பரிகாரம் இந்த புத்தகத்தில் இருக்கிறதால சொன்னார். ஆமா ஆமா, இதை படிச்சு எனக்கு தானே பரிகாரம் என்னன்னு தெரியும். ஆமாம், போய் ஜாதகத்தை கொண்டு வா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ராஜ விஸ்வநாத ஜோசியர் வாசுதேவனை வந்த வேகத்தில் திருப்பி அனுப்பினார். அவனும் மறைமனதாக திரும்பி நடந்தான். அத்தியாயம் 6. நாகதோஷம் உள்ளவர்களுக்கு அதை போக்கும் பொதுவான ஒரு பூஜை முறை உள்ளது. நல்ல ஜாதி கல்லில் பாம்பின் உருவத்தை செதுக்கி அந்த கல்லுக்கு அபிஷேகம் செய்து அதை நீர்த்தொட்டியில் போட்டுவிட வேண்டும். பின் தோஷமுள்ள தம்பதியர்கள் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் இருப்பதால் சுவாச முறையில் மாற்றம் உண்டாகும். இந்த மாற்றத்தில் தான் சூட்சுமம் உள்ளது. உபவாசம் இருப்பவர்கள் மறுநாள் நீரில் கிடக்கும் நாகர்கல்லை ஒரு அரச மரத்தடியில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். பின் அதற்கு பொட்டிட்டு பூ வைத்து தீபதூபம் காட்டி வணங்க வேண்டும். வணங்கி முடித்த பின் ஏழை பிராமணர்களுக்கு மனம் வந்து அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த அன்னதானத்தில் அவர்கள் மகிழ்ந்து 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும். இந்த வாழ்த்து தான் வேலை செய்யும். இதனால் நாகதோஷம் நீங்குவது மட்டுமல்ல, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பேரு உண்டாகும். அந்த பேரும் ஆண் பேராக இருக்கும். புளிய மரத்தடியில் தன்னையே மறந்தவளாக அமர்ந்திருந்தால் முத்து பேச்சை. வாகனங்களில் போவோர் வருவோர் வீசி எறிந்த காசுகள் அவள் முன்னால் கிடந்தது.
அதை பொறுக்கி எடுத்து சுருக்குப்பையில் போட்டுக்கொள்ள கூட தோன்றவில்லை. அந்த அளவுக்கு முதல் நாள் இரவில் அவள் பார்த்த காட்சியும் அப்பொழுது அவளுடன் இருந்த அந்த யாத்ரிகர் இப்பொழுது உயிரோடு இல்லை என்பதையும் நினைக்கும் பொழுதே அவளுக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. புளிய மரத்தில் அந்த பொந்து உள்ள இடத்தை அவ்வப்பொழுது பயத்துடன் திரும்ப திரும்ப பார்த்தாள். அதனுள் அடங்கி கிடக்கும் நாகம் எங்கே வெளியே வந்து அவள் முன் படம் எடுக்குமோ என்று கூட ஒரு பயம். முதலில் 10 ரூபாய் கூலிக்கு வேலைக்கு வரவே பயமாகத்தான் இருந்தது. கோடாங்கித்தான் அவளது பயத்தை போக்கி, உன் அந்த பாம்பு ஒன்றும் பண்ணாது, நீ கொடுத்து வச்சவ, தைரியமா போ என்று அனுப்பி வைத்தவர். எல்லாமே அவள் வரையில் ஒரு கனவு போலத்தான் இருக்கிறது. எதனால் இப்படி நடந்தது, இனி என்னாகும் என்றெல்லாம் அவளுக்குள் கேள்விகள். அப்பொழுது தடதடவென்று மோட்டார் பைக் அதிர நாகப்பன் அங்கு வந்து சேர்ந்தான். சிலை போல அமர்ந்திருக்கும் முத்துப்பேச்சியை பார்த்தான். அவள் முகத்தில் புது மெருகு ஏறினால் போல் இருந்தது. தாவணி சற்று விலகி மார்பு அவன் கண்களை குத்தி கொண்டிருந்தது. நாகப்பன் சற்று முன்புதான் சரக்கடித்திருந்தான். மிதமான போதை உடம்பு முழுக்க ஆட்சி செய்தபடி இருந்தது. இந்த நிலையில் முத்துப்பேச்சியின் தோற்றம் அவனை அப்படியே கிறக்கியது. சாதாரணமாக காசு பொறுக்காமல் அவள் உட்கார்ந்திருப்பதற்கு, ஏ புள்ள அறிவில்ல, இப்படியா மூதேவி மாதிரி எனக்கு என்ன உட்கார்ந்திருப்ப என்று கத்துபவனிடம் இன்று ஒரு மாற்றம். அமைதியாக அவளை நெருங்கியவன் அவளுக்கு பதிலாக அவனே தரையில் கிடக்கும் அவ்வளோ காசையும் பொறுக்கி எடுக்க தொடங்கினான். நடுநடுவே அவள் மேல் ஒரு பார்வை. புதிய காதுத்தோடும் நெற்றியில் மஞ்சள் குங்குமமாக முத்துப்பேச்சி ஒரு தேவதை போல தெரிந்தாள். தார்ச்சாலையும் வெறிச்சோடி கிடந்தது. அவனுக்கு அது வசதியாக இருந்தது. வெகு தூரத்தில் வைக்கோல் அடிக்க ஒரு மாட்டு வண்டி மட்டும் வந்து கொண்டிருந்தது. நாகப்பனுக்கு அது வசதியாக இருந்தது. வண்டிக்காரன் நெருங்கட்டும் என்று காத்திருக்க தொடங்கினான். ராட்சசன் தலை போல பிதுங்கி வழியும் வைக்கோர் புரிகளோடு அந்த வண்டியும் மெல்ல அருகில் வந்தது. வண்டியில் ஒரு 60 வயது கிழவன் நாகப்பனை பார்க்கவும் பயத்துடன் கும்பிட்டான். வண்டியை நிறுத்துடா. ஐயா, எதுக்குங்க ஐயா? முதல்ல வண்டியை விட்டு இறங்கு. ஐயா, என்ன விஷயம்னு சொல்லுங்கய்யா. ஒண்ணுமில்ல, என் மோட்டார் பைக்ல பெட்ரோல் தீர்ந்து போச்சு. வண்டியை நிறுத்திட்டு போய் பக்கத்துல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் வாங்கிட்டு வா. என்னங்க நீங்க, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குங்க. வழியில போறவனை கூப்பிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்றீங்களே. ஏய், நான் யாரு, எப்படிப்பட்டவனு தெரியும் தானே? ஐயா, ஐயாவது கொய்யாவது, வண்டி எங்கேயும் நிறுத்திட்டு முதல்ல கிளம்பு. நாகப்பன் அந்த நபரை துரத்தி அடிக்காத குறை. அவரும் தலையில் அடித்துக்கொண்டு அவன் தந்த ஒரு 100 ரூபாய் தாளுடன் திரும்பி நடக்க தொடங்கினார். வண்டியில் மெத்து மெத்தென்று வைக்கோல். நாகப்பன் பார்வை அடுத்து முத்துப்பேச்சி பக்கம்தான் திரும்பியது. அவன் பேசும்பொழுதே பிரಜ್ஞை கலந்து விட்டாள். அவனை எப்பொழுதும் போல பார்த்தாள். ஆனால் அவன் கண்ணில் காமம். அவன் ஒரு மாதிரி சிரிக்கும் பொழுது அது அப்படியே வழிந்தது. அவளும் மெல்ல அச்சப்பட தொடங்கினாள். முத்துப்பேச்சி, அண்ணே. அடைச்சி, அப்படியெல்லாம் இனி கூப்பிடாத, ஆசையா மாமானு கூப்பிடு. ஆமா, அப்படி என்ன யோசனை? நான் வந்ததை கூட பார்க்காம. அண்ணே, அவன் கைகளை உதறினாள். இப்போதானே சொன்னேன் அண்ணே நொன்னேன்னுக்கிட்டு. நான் இனி உன் மாமா. ஆமா, இன்னைக்கு எப்படி நீ இவ்வளோ அழகா இருக்க? திடீர்னு எப்படி உனக்கு இம்புட்டு அழகு வந்துச்சு என்று அவன் கேட்டுக்கொண்டே அவள் தோளின் மேல் கையை போட்டான். அவளுக்கு அவனை போன்ற ஆண்களின் ஸ்பரிசம் புதியது. அதனால் உடம்பெல்லாம் கூச்சம் எடுத்தது. நெளிய ஆரம்பித்தாள். அவனோ உதட்டை ஈரப்படுத்தி கொண்டான். அவளுக்கு இப்பொழுது முற்றாக புரிந்துவிட்டது. அண்ணே, வேண்டாமனே, இது முனி இருக்கிற இடம்னே. அப்படியா? சரி வா, நம்ம மறைவா அப்படி போயிடுவோம். இல்லைண்ணே, என்னை விட்டுங்கண்ணே. இப்படி சொன்னா எப்படி? எவ்வளோ நாளைக்கு நீ இப்படி காசை பொறுக்கிட்டு கூலிக்காரியா இருப்ப? நீ மட்டும் சரின்னு சொல்லு. இங்க மரத்தடியில் விழுற அம்புட்டும் உனக்கு தான். இல்லை, நான் போறேன். முத்துப்பேச்சி அவன் கையை தட்டி விட்டு ஓட ஆரம்பித்தாள். அவனோ பாய்ந்து பிடித்தான். நில்லு புள்ள, அங்க பாரு, வைக்க போர். போய் படுத்துக்கிட்டு மஜா பண்ணா வெளியே யாருக்கும் தெரியாது. ஐயே, என்னை விட்டுங்கண்ணே, நான் உன் தங்கச்சி மாதிரி. அந்த பேச்சே கூடாது. நீ இனி என் ஆசை நாயகி. இந்த மரம் தோப்பு எல்லாமே உனக்கு சொந்தம். நிஜமா தான் புள்ள சொல்றேன். நாகப்பன் உளர ஆரம்பிக்க ஒரு சிங்கிள் லாரி வந்து நின்றது. நாகப்பனும் கொஞ்சம் பேசுவதை நிறுத்த லாரியிலிருந்து கிளீனர் இறங்கி வந்து மரத்தடியில் கற்பூரத்தை ஏற்றிவிட்டு அப்படியே கண்களில் ஒற்றி கொண்டவனாக ஒரு 2 ரூபாய் நாணயத்தை தூக்கி போட்டுவிட்டு போய் லாரியில் ஏறிக்கொள்ள லாரி மறுபடியும் வேகம் எடுத்தது. நாகப்பனும் உற்சாகமாக ஆரம்பித்து விட்டான். ஏ புள்ள, இங்க வா. அட, இங்க வானா? இல்ல, வேண்டாம். எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உன்னை வெட்டி போட்டுடும். யாரு? அந்த குடிகார நாயா? சரிதான், வாடி. அவனுக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா அவன் உங்க ஆத்தாலி எனக்கு கூட்டி கொடுப்பான். அவனை பத்தி நீ பேசுறியாக்கும். நாகப்பன் வரம்புகளை மீற ஆரம்பிக்க
பேச்சு பயந்து நடுங்க சமயம் பார்த்து அந்த பக்கமாக கோடாங்கி வந்து கொண்டிருந்தார். நாகப்பனை பார்க்கவும் அவரிடம் நடையில் வேகம் கூடியது. அவளும் கோடாங்கி மாமா என்று அவரை நோக்கி ஓடினாள். கோடாங்கி வருவது எரிச்சலை மூட்டியது. கையை பிசைந்தான். கோடாங்கியும் அவனை பார்த்து முறைக்க ஆரம்பித்தார். என்ன பெருசு, என்ன பார்க்குற? கண்ணை தோண்டி விடுவேன். நாகப்பன் அவளை பார்த்து வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டே சொன்னது கோடாங்கி கீறியது. வேண்டாம் நாகப்பா, இதெல்லாம் தப்பு. என்ன தப்பு? அவளை நான் கட்டிக்க போறேன். இப்ப என்ன சொல்ற? கட்டிக்கிற மூஞ்சே பாரு. கட்டிக்க ஆசை இருந்தா இந்த பொண்ணோட அப்பா ஆகிட்டு போய் பொண்ணு கேளு. இது என்ன பொறுக்கித்தனம்? ஏய் கோடாங்கி, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. முத்து பேச்சு என்கிட்ட வேலை பார்க்குறவ. அவளே என்னை எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கா தெரியுமா? நாகப்பன் பேச்சை மாற்றவும் பொலேர் என்று ஒரு அரை கன்னத்தில் விழுந்த மாதிரி இருந்தது முத்து பேச்சுக்கு. ஐயோ கோடாங்கி, இவர் பொய் சொல்றாரு, நான் அப்படியெல்லாம் நடந்துக்கவே இல்லை என்று மலுக்கென்று கண்ணீர் விட்டாள். உன்னை பத்தி எனக்கு தெரியும் தாயி, நீ சும்மா இரு, இவனை நான் பார்த்துக்கிறேன். அட, என்ன நீ பார்த்துக்கிறியா? எட்டி ஒரு உதவிட்டா எரவானத்தில் போய் விழுவ கிழட்டு நாய். என்ன நீ பார்த்துக்கிறியாக்கம்? நாகப்பன் நெருங்கி வந்து கோடாங்கியின் கழுத்தை பிடித்தான். முத்து பேச்சு விலக்கிவிட பார்த்தாள். விடு, அவரை விடு, இது அநியாயம், விடுன. அவள் அவன் கையை விலக்கிவிட எவ்வளவோ முயன்றாள். அவனோ காண்டாமிருகம் போல உறுதியான பிடியுடன் அவளை பிடித்து தள்ளிவிட புளிய மரத்தின் மேல் போய் பொத்தென்று விழுந்தாள். விழுந்த இடத்தில் அந்த பொந்து. விழுந்த வேகத்தில் உள்ளே பார்த்தாள். பொந்து காலியாக இருந்தது. முதல் நாள் இரவில் அதில் அவள் பார்த்த நாகமோ அந்த நாகரத்னமோ அப்பொழுது அவள் கண்ணில் படவில்லை. தலைவேறு மோதியதில் சதை பேய்த்து ரத்தம் மடிய ஆரம்பித்தது. கோடாங்கியோ அவன் கைகளில் சிக்கி விழிப்புதுங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது தான் ஒரு அதிசயம் போல அந்த சம்பவம் நடக்க ஆரம்பித்தது. நெற்றியில் ரத்தம் மடிய நின்று நடப்பதை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த முத்து பேச்சியின் கழுத்தில் பொத்தென்று ஒரு மாலை போல் விழுந்திருந்தது அந்த 12 அடி நீல நாகம். விழுந்த கணத்தில் பரமசிவன் கழுத்தை வளைத்துக்கொண்டு படம் எடுப்பது போல் அவள் கழுத்தை வளைத்துக்கொண்டு படம் எடுத்தது. அதை பார்த்த நாகப்பன் கோடாங்கியின் கழுத்தை நெரிப்பதை விட்டுவிட்டு அப்படியே ஸ்தம்பித்தான். கண்கள் தெரித்து போகும் அளவு அகல விரித்தவன் பாம்பின் சீற்றம் பார்த்து கதிகலங்க தொடங்கினான். முத்து பேச்சு பேச்சு மூட்டு அற்று போயிருந்தாள். அவள் உடம்பெல்லாம் நடுங்கத் தொடங்கி மயக்கம் கூட வருவது போல இருந்தது. ஆனால் கணத்தில் அது அவள் கழுத்திலிருந்து உதிர்ந்து கீழே விழுந்து மின்னல் வேகத்தில் நாகப்பன் காலை நோக்கி விரைந்து ஒரே போடு போட்டது. கோடாங்கி அடுத்த நொடி மண்டியிட்டார். ஆத்தா, நீயும் மண்டி போடு, கையை கூப்பு என்று முத்து பேச்சுக்கும் உத்தரவிட்டார். அவளும் மண்டியிட்டாள். நாகப்பனோ கை காலை உதறிக்கொண்டு புளிய மரத்தின் மேல் போய் விழுந்து அப்படியே மண் மேல சரிந்தான். கச்சிதமாக அந்த நேரம் பார்த்து பெட்ரோலுடன் வண்டிக்காரனும் வந்து சேர அவனிடம் பயங்கர தடுமாற்றம். அந்த நாகமோ உன் உயிர் பிரியும் வரை நான் இங்கே இருந்து போக மாட்டேன் என்பது போல் அவனையே படம் விரித்து பார்த்து கொண்டிருந்தது. அதன் எதிர்பார்ப்புப்படியே நாகப்பன் வாயிலிருந்து நுரை ததும்ப ஆரம்பித்தது. நாகமும் சரசரவென்று ஊர்ந்து புளிய மரத்தை பற்றி ஏறி பொந்துக்குள் புகுந்து கொண்டது. முத்து பேச்சு எழுந்து சென்று கோடாங்கியை கட்டி கொண்டாள். பயப்படாத ஆத்தா, உனக்கு நாகமா காவல் இருக்கு. அதான் உன்னை தீண்டினவனை அவ விட்டு வைக்கல. இனி இந்த மரத்துல அவளுக்காக வேற காசை பிடுங்கி திங்க எவனும் வரமாட்டான். இவ்வளவு நாள் தின்னவனுக்கு உன்ன வச்சு அவ தண்டனை கொடுத்துட்டா என்று கோடாங்கி சொல்ல வைக்கோல் வண்டிக்காரரும் ஆமோதித்தார். பாவை பயங்க இவன், என்னை வழிமறிச்சு பெட்ரோல் வாங்கிட்டு வான்னு சொன்னப்பவே இவன் ஏதோ தப்பு பண்ண போறான்னு நினைச்சேன். சரியா போச்சு, இந்த காலத்திலையும் சாமி இருக்கிறத கண்ணுல பார்த்துட்டேன் என்று அந்த பெரியவர் பொத்தென்று முத்துப்பேச்சின் காலில் விழுந்து வணங்கினார். முத்துப்பேச்சுக்குள் தன் வாழ்க்கை இப்படி திரும்பும் என்பது தெரியாத ஒருவித திகைப்பு. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பது பழமொழி. மனித குலத்துக்கு வழிகாட்டும் எவ்வளவோ பழமொழிகளில் இந்த பழமொழி போல ஒரு ஆழ்ந்த பொருள் கொண்ட பழமொழி வேறு இல்லை. தெய்வம் என்கிற சொல்லுக்கு இன்னொரு சொல் கடவுள். கடவுள் நின்று கொள்ளும் என்றால் உள்ளிருந்து நின்று கொள்ளும் என்பது பொருளாகும். அதாவது உள்ளே கிடப்பது உடம்பின் உறுப்புகள் என்றால் மனதுக்குள் அதுவே நினைவுகளாக கிடக்கின்றன. அதாவது ஒருவன் தன் மனதுக்கு தெரியாமல் எப்படிப்பட்ட தவறையோ இல்லை நல்லதையோ செய்ய முடியவே முடியாது. தவறு என்று தெரியாமலும் தன் அறியாமலும் செய்யப்படும் தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு. அதற்காகத்தான் கங்கையில் நீராடுவது, மகாமகம் போன்ற நிகழ்வுகளில் பங்கு கொண்டு நீராடுவது போன்றவை விதிக்கப்பட்டுள்ளன. தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்பவர்கள் நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பயபக்தியோடு நீராடும் பொழுது தமது பாவங்கள் நீங்கி விடுவதாக நம்புவது மிக முக்கியம். அந்த நம்பிக்கை தான் அவர்களை அவர்களது தலைமுறையை நல்லவிதமாக பாதுகாக்கும். இப்படிப்பட்ட பரிகார நிகழ்வுகளில் பங்கு கொள்ளாமல் தான் செய்த பாவங்கள் குறித்து வருத்தமோ வேதனையோ படாதவர்கள் நிலைதான் கொடியது. அதிலும் பெண்களுக்கு எதிரான பிழைகளை செய்து பெண்ணினத்தை கண்ணீர் விட செய்து அவர்களின் சாபங்களை சம்பாதித்துக் கொண்டவர்கள் தான் இவ்விதமாக மறுபிறப்பெடுப்பர்.
இதில் ஒருவிதம் அவர்களை பதுங்கி வாழும் பாம்பாக எப்பொழுதும் வாயில் நஞ்சோடு பிறப்பர். இப்படி பாம்பாக பிறந்திடும் அளவு பாவம் செய்திருந்தாலும் கூடவே சில நன்மைகள் செய்து மனித பிறப்பெடுத்து விட்டவர்கள்தான் சர்வதோஷம் உள்ள காலகதியில் பிறந்து அவதிப்படுவார்கள். வீடு கூட்டிக் கொண்டிருந்தால் வாசுதேவனின் அக்கா ஜானகி. திண்ணையில் அமர்ந்து சுந்தரகாண்டம் படித்துக் கொண்டிருந்தார் வாசுதேவனின் அப்பா வைத்தியநாத ஐயர். வேட்டை நுனியை பிடித்தபடி வாசுதேவன் உள்ளே நுழையவும் நிமிர்ந்து பார்த்தார். எங்கே புத்தகம் என்று கேட்காமல் கேட்டார். வாசுதேவனும் ராஜ விஸ்வநாத ஜோசியரை பார்த்துவிட்டு வந்தது வரை கூறி புத்தகம் அவரிடம் இருப்பதாக சொல்லி முடித்தான். அப்போ அவரே பரிகாரத்தை சொல்லின்னு சொல்லிட்டாரா என்றார் ஹீனமான குரலில். ஆமாம்பா, நீ ஜாதகத்தை எடுத்துட்டு வா, நானும் ஒரு தடவை பார்த்துறேன்னு சொன்னார். எத்தனை பேரடா பாப்ப? யார் பார்த்தாலும் நாகதோஷம் இருக்குன்னு தானே சொல்ல போறா. அதுல மாற்றம் இருக்காது. ஆனா பரிகாரத்தை இவர் கொஞ்சம் ஸ்ரத்தையா சரியா சொல்வார்னு எனக்கு படுறது. சொன்னா சரி. இப்ப கூட ஒரு வரன் தபால்ல வந்திருக்கு. 2ஆம் தரமா கேட்டிருக்கா. ஜானகியும் கூனோ குருடோ கல்யாணத்தை பண்ணிட்டு நான் போயிடுறேன்பா. என்னால வாசுவோட கல்யாணமும் தள்ளிண்டே போறதுன்னு உனக்காக வருத்தப்படுறா. வைத்தியநாதையர் சொல்லவும் வாசுதேவன் எதிரில் நிற்கும் அக்கா ஜானகியை சற்று கண்கலங்க பார்த்தான். மெல்ல அவள் அருகில் சென்றவன், எதுக்குக்கா இந்த விரக்தி? உனக்கு நல்ல மாப்பிளையே வருவார் என்று தோளில் ஆறுதலாக கை வைத்தான். அதான் பரிகாரம்லாம் பண்ண போறோம் இல்லையா? அரிசி பருப்பா இருந்தா கொட்டினா அள்ளிடலாம் வாசு. கண்ணாடி பாத்திரமாய் இருந்து உடைஞ்சு போயிட்டா என்ன பண்ண முடியும்? தூக்கி குப்பையில தான் போடணும். அதுக்கு யோசிச்சா கண்ணாடி துண்டு காலத்தான் குத்தும். இப்ப நான் உன்னை குத்தி கிழிக்கிற மாதிரி என்ற ஜானகிய அழுந்த பற்றியவன், அக்கா நீ உடைஞ்ச கண்ணாடி பாத்திரம் இல்ல, சிந்திட்டு அரிசி பருப்பு மாதிரி தான். எதை வச்சு சொல்றேனா, அபூர்வமான அந்த நாகதோஷங்கிற புத்தகத்தை நான் இன்னைக்கு கண்ணால பார்த்துட்டேன். ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்னு இருந்தா அது கண்ணிலேயே பட்டிருக்காது. அதை விட அதை கையில வச்சுட்டு ஒரு ஜோசியர் நீ போய் ஜாதகத்தை கொண்டு வா, நான் பரிகாரம் சொல்றேன்னு சொல்வாரா என்று திருப்பி கேட்டான். அவளும் சற்று அசம்பந்தமாக அதை கேட்டு சிரித்தாள். உள்ளே ஒரு இருட்டு அறையிலிருந்து அப்பொழுது ஒரு பருமனான இருமல் சத்தம் வெளிப்பட்டது. பாகிரதி பாட்டியின் இருமல். பாட்டிக்கு 90 வயது ஆகிறது. தினம் தினம் யமன் வரவுக்காக காத்திருப்பவள். பாழா போன அந்த யமனுக்கு நான் இங்க காத்துட்டு இருக்கிறது தெரியலையா? அங்கங்க தீ பிடிச்சும் பூகம்பம் வந்தும் கொத்து கொத்தா செத்து போறா. ஆனா எப்பவோ போக வேண்டிய நான் இன்னும் பூமிக்கு பாரமா உசுரோடு இருக்கேன் என்று புலம்பிக் கொண்டே இருப்பவள். வாசுதேவன் ஜானகியிடம் சொன்னதை கேட்டு இருமலுக்கு நடுவில், டேய் வாசு, இங்க வாடா என்று கூப்பிட, கிழடு கூப்பிடுது, புலம்புறது பார் என்று ஜானகியும் சிரித்தாள். வாசுவும் அந்த இருட்டு அறைக்குள் நுழைந்தான். ஒருவித கசட்டு வாசம் மூக்கை சினிப்பிக் கொண்டான். ஏண்டா, யாருடா அந்த ஜோசியர்? அவர்கிட்ட என் ஜாதகத்தை செத்த காட்டி எனக்கு எப்ப சாவு வரும்னு கேட்டு சொல்லேன் என்றாள். பாட்டி, ஆரம்பிச்சிட்டியா? நிஜமா தாண்டா சொல்றேன். ஒரு பக்கம் வியாதியோடு உசுர் போகாத நான், இன்னொரு பக்கம் கல்யாணம் ஆகாத உன் அக்கா, அதனால கஷ்டப்படுற நீ, இதுக்கு நடுவுல குழந்தையிலேயே உங்களை விட்டுட்டு வேகமா போயிட்ட உன் அம்மா. இது என்னடா குடும்பம்? ஒரு பொம்மநாடி கூட நன்னா இல்லையேடா. அந்த காலத்துல உன் கொள்ளு தாத்தா வெள்ளக்கார கலெக்டரோடு சேர்ந்துட்டு எல்லாம் தப்பு பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். தாழ்ந்த ஜாதியில் இருக்கிற பல பெண்கள் அந்த வெள்ளக்கார கம்னாட்டி பாடாப்படுத்துவானாம். அப்போ உன் தாத்தா அதை பார்த்து ரசிப்பாராம். அந்த பாவலாம் தாண்டா இப்ப எப்படி படுத்துறது என்று பாட்டி ஒரு புது செய்தியை கூற பாசு தலையை சிலிப்பிக் கொண்டான். பாட்டி, செத்த சும்மா இருக்கியா? இப்படி பழைய குப்பையை கிளறுதுனா உனக்கு ரொம்ப தான் பிரியம். தாத்தா, அதுவும் கொள்ளு தாத்தா தப்பு பண்ணுனா அது எப்படி நம்மளை பாதிக்கும்? அவர் தப்புக்கு அவர் தானே அனுபவிக்கணும். அடப்பாவி, நீ சுமந்துட்டு இருக்க உடம்பும் அதோட ஜாடைகளும் யார் கொடுத்தது? உன் அப்பன் உன் அம்மா கிட்ட தர அவ வயிற்றுல வச்சு வளர்த்து கொடுத்தது தானடா. உன் அப்பனுக்கு அவன் உடம்பை யார் கொடுத்தா? அவன் அப்பன், அதாவது ஏன் புருஷன். ஏன் புருஷனுக்கு உன் கொள்ளு தாத்தா. பாட்டி, போரும் பாட்டி. உன் விளக்கத்தை யாரான கேட்டா ஒரே ஓட்டமா ஓடி போயிடுவா. உன் கற்பனைக்கு ஒரு அளவு இருக்கு பாட்டி என்று பாட்டி வாயை அடைத்தவன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். மூக்கு கண்ணாடியை தேடி எடுத்து அங்க வஸ்திரத்தால் அதை நன்கு துடைத்து மாட்டிக்கொண்ட ராஜா விஸ்வநாத ஜோசியர் ஜானகியின் கட்டங்களை நெற்றியில் சதைமடிப்பு விழ ஊடுருவ ஆரம்பித்தார். எதிரில் ஊஞ்சல் பலகை, அதன் மேல் வாசுதேவன். விரல் விட்டு எண்ணி ஏதேதோ கணக்குகள் போட்டவர் பக்கத்தில் வைத்திருந்த ஸ்லேட்டை எடுத்து புளியங்கொட்டை அளவுக்கு சுருங்கிவிட்ட சாக்பீஸால் எழுதி ஏதேதோ கணக்குகள் போடத் தொடங்கினார். பிறகு பஞ்சாட்சர சாஸ்திரிகளின் நாகதோஷ நோட்டை எடுத்து விரித்தவர் மிக நிதானமாக அதன் பக்கங்களை புரட்டி கொண்டே போய் அதன் ஒரு பக்கத்தை திறந்தார். அதில் 1 முதல்
108 வரை உள்ள எண்கள் உள்ள கட்டம். அந்த கட்டத்துக்கு கீழ் ஒவ்வொரு எண்ணுக்கும் உரிய செய்திகள் வரிசையாக. அந்த கட்டத்துக்கு மேல் பிரசன்ன திருஷ்டாந்தம் என்ற தலைப்பு வேறு. வாசுதேவனும் கூர்ந்து பார்த்தபடியே இருந்தான். மெல்ல நிமிர்ந்த ஜோசியர் அவனை அருகில் அழைத்து அந்த கட்டத்தில் உள்ள ஒரு எண்ணை கண்ணை மூடிக்கொண்டு தொட சொல்லி ஒரு ஈரக்குச்சியை எடுத்து தந்தார். எதுக்கு மாமா? தொடு. நீ தொடுறதான் உனக்கான பரிகார வழிமுறை இருக்கு. அவனும் தொட்டான். அவன் தொட்டது 56ஆம் எண்ணை. அந்த எண்ணுக்குறி பலனை இன்னொரு பக்கத்தில் புரட்டி பார்த்தார். நாடியே நாடிட வாடிய வாழ்க்கை வசந்தமாகும் என்று அந்த பக்கத்திற்கான பலன் வந்தது. அதை ஜோசியர் அப்படியே வாசித்து காட்டினார். நாடியே நாடிடனா? வாசுதேவன் புரியாமல் அவரை பார்த்தான். நாடி ஜோசியம் பார்க்க சொல்றது உனக்கான பிரசன்ன பலன். நாடி ஜோசியமா? இப்ப நீங்க சொல்றதும் ஜோசியம் தானே? வாஸ்தவம் தான். ஆனா நாடி ஜோசியங்கிறது குத்து மதிப்பா பலன் சொல்ற ஒரு பொதுவான ஜோசிய முறை கிடையாது. அது துல்லியமா சொல்ற ஒன்னாக்கும். எல்லாமே ஜோசியம் தானே. இதுல துல்லியம் இல்லாதுன்னு பிரிவுகளாம் இருக்குன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. குழம்பாத. மாத்திரையும் மருந்துதான், ஊசியும் மருந்துதான். ஆனா மாத்திரை சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஜீரணமாகி ரத்தத்துல கலக்க நிறைய டைம் தேவை. ஊசிக்கு அப்படி இல்லை. அது ரத்தத்துல கலந்த உடனேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அங்க என் ஜோசிய மாத்திரை மாதிரி மெல்லத்தான் வேலை செய்யும். ஆனா நாடி அப்படி இல்லை, உடனே வேலை செய்யும். உன் சகோதரிக்கு ரொம்ப சீக்கிரம் நல்லது நடக்கணும்னு இருக்கு. அதுதான் உனக்கு இப்படி ஒரு வழி தெரிய வந்திருக்கு. போய் நாடி ஜோசியம் பார். அதுல உனக்கு வழிகள் தானாக தெரிய வரும். நாடி ஜோசியம் பற்றி பலவித அபிப்பிராயம் இருக்கு. பீடாக்கடை மாதிரி இப்பெல்லாம் அது முக்குக்கு முக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கூட நம்ப முடியல. ஆளுக்கு பனை ஒலியை வெட்டி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுல ஊசியால கண்டபடி பாட்டை எழுதி படிக்கிறாங்க. கேட்டா அகத்தியர் சொன்னார், ஆதிசங்கரர் சொன்னார்னு அவங்க மேலே பழிய போட்டுறாங்க. அவெல்லாம் உயிரோடு இருந்தா அவர்கிட்ட போய் நாமளும் கேட்கலாம். ஆனா இப்ப யார்கிட்ட போய் எதை கேட்க முடியும்? நீ ரொம்ப அவநம்பிக்கையில் இருக்க. இது கலிகாலம். அற்புதமான விஷயங்கள் மேல இப்படியெல்லாம் கரைப்படையதான் செய்யும். அதுக்கெல்லாம் ஒரு சரியான காரணமும் இருக்கு. அதை பத்தி இப்ப நாம பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். எப்போ உனக்கு அந்த நாகதோஷம் புத்தகம் பத்தி தெரிய வந்ததோ அப்பவே உன்னை ஒரு நல்ல நேரம் வழி நடத்துதுங்கிறது தான் உண்மை. அடுத்து இந்த புத்தகம் உன்னை நாடி பார்க்க சொல்லிடுச்சே. குப்பையா நீ ஒரு நாடி ஜோசியனை போய் பார்த்தா கூட போதும். அவன் உனக்கு ஒரு சரியான வழியை காட்டிடுவான். என் அனுபவத்துல என் மனசுக்கு படத்தை வச்சு சொல்லிட்டேன். சும்மா அவ நம்பிக்கையில கேள்வியா கேட்டுட்டு இருக்காத. கிளம்பு. ராஜ விஸ்வநாத ஜோசியர் வாசுதேவனை வெகு வேகமாக தூண்டிவிட்டார். வாசுதேவனும் அரைமனதாய் அவரிடமிருந்து விலகி வெளியில் வந்தான். அவனுக்கு முன்னால் நேர் எதிரில் தெரிந்தது ஸ்ரீவிலாசம் என்கிற பெரிய பங்களா. அந்த காலத்து பங்களா பால்கனியில் ஒரு இளம்பெண் டி-ஷர்ட் மினி ஸ்கர்ட் என்று இந்த நாளைய மாடர்ன் உடுப்பில் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்கவும் அவனிடம் பெருமூச்சுதான் வெளிப்பட்டது. அவள் அங்கிருந்தபடியே நிற்க சொல்லி சைகை காட்டினாள். பின் அங்கிருந்து வேகமாக கீழே இறங்கி வீதிக்கு வந்தாள். அவன் அருகே வந்தாள். வாசு, எங்க இந்த பக்கம் என்றாள். அவன் பதில் எதுவும் கூறவில்லை. தெரியும், என்ன பார்க்கத்தானே? அவள் அப்படி கேட்டதில் கொஞ்சம் காதலும் ஒளிந்திருந்தது. இல்ல பானு, நான் ஜோசியரை பார்க்க வந்தேன் என்று சொல்லி அவள் மனதை சற்று கசக்கினான் வாசு. அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் எதுக்கு என்றாள். ஜோசியர் எதுக்கு பார்க்க வருவா? ஜோசியம் பார்க்கத்தான். அது தெரியும். யாருக்கு ஜோசியம் பார்க்க? வேற யாருக்கு? 35 வயதாகியும் நகராம ஒரு தேர் வீட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு தான். ஓ, உங்க அக்கா ஜானகிக்கா? ஆமாம். எதனால இவ்வளோ சோர்வு? வாங்களே வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். இல்ல, நீ கிளம்பு, நான் இன்னொரு நாள் வரேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னொரு நாள்னா என்ன அர்த்தம்? சும்மா வாங்கோ. அவள் கையை பிடித்து இழுக்காத குறை. அவனும் அரைமனதாக அவளை தொடர்ந்தான். பங்களாவுக்குள் கால் வைத்து நடக்கவே என்னவோ போல் இருந்தது. இந்த மாதிரி நேரங்களில் பல ஆண் மனங்கள் தாழ்வு மனப்பான்மையில் சிக்கிக் கொண்டு விடும். ஒரு மாதிரி கூச்சத்துக்கு ஆளாகி நெளியும், புழுங்கும். பானு என்னும் அந்த பெண் அவனுக்கு தூரத்து சொந்தம். அவள் அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருப்பவர். லட்சத்தில் சம்பளம். இதனால் அந்தஸ்து பேதம் நிறைவே உருவாகிவிட்டது. வாசுவின் குடும்பத்தில் அவனது வருமானத்தில் தான் எல்லாமே. வாசுவிற்கு பானுவின் மேலும், பானுவிற்கு வாசுவின் மேலும் ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆனால் அதெல்லாம் துளியும் நிறைவேறாது என்பது வாசுவின் எண்ணம். அதனால் பானுவை பார்க்கும் பொழுதெல்லாம் வாசு விலகி செல்லவே விரும்புவான். அவளோ இழுத்து இழுத்து கட்டுவாள். நந்தி போல ஒரு அக்கா தடையாக இருக்கும் பொழுது தனது காதலை எந்த தைரியத்தில் வளர்ப்பது என்பதும் அவனுக்குள் இருக்கும் நியாயமான பயம்.
பானுவோ அவனை கைப்பற்றுவதிலே குறியாக இருக்கிற மாதிரி தெரிந்தது. ஹாலுக்குள் உள்ள சோஃபாவில் அமர்ந்தவன் அடுத்து அவளது அப்பா ஜனார்த்தனை பார்த்து எழுந்து நின்றான். உட்கார் உட்கார், ஆத்துல எல்லோரும் சௌக்கியமா? அவர் விசாரிக்கும் தோரணியே அலாதியாக இருந்தது. அதில் நிறையவே மிடுக்கு. நன்னா இருக்கா மாமா? எங்க இவ்வளோ தூரம்? உங்க தெருவில் இருக்கிற ஜோசியரை பார்க்கத்தான் வந்தேன். யார், விஸ்வநாத ஜோசியரியா? ஆமாம். என்ன நம்புற மாதிரி இருக்கா அவரோட ஜோசியம்? தெரியல, இனிதான் பார்க்கணும். இப்போ தானே நாடு ஜோசியம் பார்க்க சொல்லியிருக்கார். நாடு ஜோசியமா? ஆமாம். அக்கா ஜானகிக்கு ஜாதகத்தில் சர்வதோஷம் இருக்கு. அதுதான் அவள் கல்யாணம் தள்ளிண்டே போக காரணம். அதற்கு பரிகாரம் பண்ண வழி இருக்கான்னு கேட்டுதான் வந்தேன். அவர்கிட்ட நாகதோஷன்ற ஒரு புத்தகம் இருக்கு. அது ரொம்ப பழைய புத்தகம். அது நாகதோஷத்துக்கு எந்த மாதிரி பரிகாரம்னு சொல்ற புத்தகம். என் அக்காவுக்கு அந்த புத்தகத்துல பரிகாரம் இல்லை போலிருக்கு. வெளியே நாடு ஜோசியம் பார்த்தா தெரிய வந்துரும்னு சொல்லி அனுப்பிட்டார். ஐசி என்ற அவர் உடனே பானுவை ஒரு பதில் பார்வை பார்க்க அவள் காஃபி டம்ளரை அவன் எதிரில் நீட்டினாள். எடுத்துக்கோப்பா. இன்ஃபேக்ட் பானுவுக்கும் அவ ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கு. எனக்கு என்ன பரிகாரம் பண்றதுன்னு தெரியல என்றவரை சற்று அதிர்வுடன் பார்த்தான் வாசுதேவன். பானு முகத்திலும் உடனே ஒரு வாட்டம். சரி, எங்க போய் நாடி பார்க்க போற? தெரியல, போய் அப்பா கிட்ட சொல்லணும். நான் ஒரு இடம் சொல்றேன், போய் பார். உன் அக்காவுக்கு சொல்ற பரிகாரத்தை நான் பானுவுக்கும் பண்றேன். என்ன ஆகிறதுன்னு பார்ப்போம். நீங்க சொல்ல போற இடம்? அவன் கேட்க அவர் அந்த நாடு ஜோதிடர் அட்ரஸையே எழுதி கொடுத்து விட்டார். உடனேயே ராஜ விஸ்வநாத ஐயர் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. இன்னும் அவர் இருக்கும் தெருவை கூட தாண்டவில்லை. அதற்குள் நாடு ஜோதிடர் அட்ரஸ் தெரிந்துவிட்டது. இவர் நன்னா நாடி பார்ப்பார், ஃப்ராடு கிடையாது. இவர் நாடி பார்க்கிற வள்ளுவ ஜாதியை சேர்ந்தவர். ஒரு தடவை இவர்கிட்ட நான் எனக்கு நாடி பார்த்திருக்கேன். அதுல வந்தபடித்தான் இன்னைக்கு என் தொழில் நடந்துட்டு இருக்கு. போய்பார். இவர் பேர் ஆறுமுக வள்ளுவர். ஜனார்த்தனம் வாசுவுக்கு ஒரு வழியை காட்டிவிட அவர் செல்போனும் அலறி அவரை தனியே ஒதுங்க வைத்தது. இதுதான் சமயம் என்று பானு அவனிடம் மனமிட தொடங்கினாள். பாசு, உங்களுக்கு ரொம்பவும் காம்ப்ளெக்ஸ். என் ஜாதகம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நான் உங்களை அவள் மென்று துப்பினாள். அவன் சிரித்தான். எதுக்கு சிரிக்கிறேன்? சிரிக்காம உங்க அந்தஸ்துக்கும் எங்களுக்கும் ஏணி வச்சா எட்டுமா? ஆனா ஒண்ணு, உனக்கும் நாகதோஷங்கிறது ஒரு வகையில எனக்கு பிளஸ் பாயிண்ட். இல்லைனா உன் அப்பா என்கிட்ட இவ்வளவு மரியாதை பேசுவாரான்னு தெரியாது. தீமையிலும் ஒரு நன்மைன்னு இதைதான் சொல்றா போல இருக்கு. வாசுதேவன் அழுத்து கொள்கிறானா இல்ல குத்தி காட்டுகிறானா என்றே தெரியவில்லை. அவள் கண்களில் கண்ணீர் துளித்து விட்டது. பைத்தியம், நான் யதார்த்தம் தான் சொன்னேன். உன் மனசுல நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். என் அக்காவுக்கு ஒரு வழி பிறக்கட்டும், அப்புறமா உன் விஷயமா யோசிக்கிறேன். உண்மையில உன்னை பத்தி நினைக்கவே ரொம்ப தயங்கினேன். நீ எங்கே நான் எங்கேன்னு. ஆனா இப்ப உனக்கு நாகதோஷம் இருக்குன்னு உடனே என்னையும் அறியாம ஒரு பரிதாபம் உருவாயிடுச்சு. இந்த மாதிரி தோஷங்க பெண்களை எல்லாம் எப்படி பாடாப்படுத்துங்கிறத என் அக்காவை வச்சே பார்த்துட்டேன். அவ 10 வருஷமா மனசளவுல பட்ட பாடு எனக்கு நன்னாவே தெரியும். எத்தனை வரன், எவ்வளோ பெண் பார்க்கிற படலங்கள். ஒவ்வொரு மாப்பிளையும் போய் பதில் சொல்றேன்னு சொல்வா, ஆனா பதிலே வராது. அப்பெல்லாம் அக்கா பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இந்த ஜாதகம் அப்புறம் அதுல தோஷங்கிற விஷயமெல்லாம் பொய்யா மெய்யானே தெரியல. இந்த உலகம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்பிட்டு அதன் பின்னால போயிட்டே இருக்கு. வாசு பானுவிடம் ஒரு பாட்டம் புலம்பி விட்டான். அவளுக்கும் அவன் பேச்சு மனதுக்கு இதமாக இருந்தது. வாசு, நீங்க இந்த நாடு ஜோசியர்கிட்ட போகும்பொழுது நானும் வரட்டுமா என்றாள் சற்று மெலிந்த குரலில். உங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டார். என்னை யாராவது இழுத்துட்டு ஓடினார் கூட அவருக்கு சந்தோஷம்தான். ஏன்னா என் நாகதோஷம் அவர் அப்படி கட்டி போட்டுடுச்சே, அதான் தெரியுறதே. இல்லைனா என்னதான் உன்னால இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட முடியுமா? இல்ல அவதான் எனக்கு இப்படி அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாரா என்று சற்று சிரிப்புடன் கண் சிமிட்டினான். அவரும் செல்போனில் பேசி முடித்துவிட்டு நெருங்கி வந்தார். அவரிடம் சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். அத்தியாயம் 8. தோஷங்களில் சர்வதோஷம் போல கொடியது ஒன்றுமில்லை. பரிகாரம் செய்துவிட்டால் அதே போல இனியதும் வேறில்லை. பெரும்பாலும் சர்வதோஷமானது சர்ப்பங்களை கொல்வதாலும் உருவாகிறது. ஒரு மனிதன் எக்காரணம் கொண்டும் பாம்பு புற்றை மாத்திரம் இடிக்கவே கூடாது. உலகிலேயே கோவிலுக்கு பிறகு அதே போல சக்திமயமாக ஒரு கருவறை போல உருவாவுத்தான் பாம்பு புற்று. இதை கட்டுவது கரையானாக இருந்தாலும் காலத்தால் இவைகள் பாம்பின் உணவாகி அப்படியே பாம்புகளுக்கும் வீடாகி விடுகின்றன. பாம்பு புற்று என்பது மட்டும் எல்லா இடங்களிலும் உருவாகிட முடியாது. புற்றுமண் என்பது மண் வகைகளில் மிக வேறுபட்டது. அது கரையான் எச்சிலால் ஈரப்பட்டு புற்றாகிறது. அங்கே வாஸ்து பலமும் நிறைய இருக்கும். குறிப்பாக விஷ ஜந்துக்கள், அதிலும்
வாயிலேயே விஷம் கொண்டவை உலகில் பாம்பும் நாயும் தான். நாய் கூட விஷத்தை தனியா வைத்திருப்பதில்லை. பாம்பு தான் வாயிலேயே விஷத்தை உடைய ஜந்து. அப்படிப்பட்ட பாம்பு ஒரு இடத்தில் அதை தகர்த்துவிட்டு அங்கே வீடு கட்டி வாழ்வதும் நாகதோஷத்தை உருவாக்கிவிடும். நாகப்பனின் மரணம் சவத்தோரியை வெகுவாக யோசிக்க வைத்துவிட்டது. அதிலும் புளிய மரத்து பாம்பு தீண்டி அவன் இறந்தது பானாமுனியின் கோபத்தால் வந்த விளைவு என்று ஊர் நினைக்கிறது. அப்படியே முத்து பேச்சுக்கும் இப்பொழுது பலத்த மரியாதை. அவள் கழுத்தில் மாலை போல பாம்பு விழுந்தும் அவளை தீண்டவில்லை. எனவே அவள் நாகத்தின் அருள் பெற்றவள் என்று எல்லோரும் தீர்மானித்து அவள் காலில் விடாதவர்கள் இல்லை. முத்துப்பேச்சு தன் வாழ்க்கை இப்படி மாறும் என்று நினைக்கவே இல்லை. அவளுக்கு இப்படி நடப்பது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவள் வீட்டுக்கே அவளை தேடிக்கொண்டு பலர் வந்துவிடுகின்ற ஒரு நிலை. இப்பொழுது கூட ஒருவர் தன் மகளுடன் தேங்காய் பழத்தட்டுடன் முத்துப்பேச்சியை பார்க்க வந்துவிட வடிவு அவர்களை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே வந்து பேச்சியை அழைத்தாள். ஏப்ல வா, உன்னைய கும்பிட ஒரு பெருசு வந்திருக்கு. போ ஆத்தா, நான் இனி வெளியவே வரமாட்டேன். நான் ஒன்றும் சாமி இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லு. பைத்தியக்காரி, சொன்னா கேட்கறவங்களா அவங்க? போய் அவங்களுக்கு 90 கொடு. உன் கையால வாங்கினா நல்லாயிடும்னு நினைக்க போய் தானே வராங்க என்றாள். அவள் அப்பன் இருசனோ வந்தவர்களிடம் எப்படி பணம் கறக்கலாம் என்பதில் குறியாக இருந்தான். வெத்தலை பாக்கில் எம்பிட்டு வச்சிருக்க? நிறைய வை, பணத்தை தாராளமா வச்சினா அருளும் நிறைய கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டே தட்டை பார்த்தான். பெரியவரும் ஒரு 100 ரூபாயை வெற்றிலை மேல் வைத்திருந்தார். தயங்கிப்படியே முத்துப்பேச்சு வெளியில் வந்து நிற்க, ஆத்தா நாகாத்தா என்று பொத்தேல் என்று அவர்களும் காலில் விழுந்து தேங்காய் பழத்தட்டை முன் வைத்தனர். பெரியவர் அழவே ஆரம்பித்து விட்டார். தாயி, இது எனக்கு ஒரே மக, கல்யாணம் நல்லபடி நடக்கணும். 2 வட்டம் நிச்சயம் பண்ணி மாப்பிள்ளைங்களை பாம்பு கடிச்சிருச்சு. அதுல இருந்து யாரும் கல்யாணம் கட்டவே வரமாட்டேங்கிறாங்க. உன் அருளால் இதுக்கு நல்லபடி கல்யாணம் ஆகணும் என்று கதறினார். முத்துப்பேச்சியும் அந்த பெண்ணை பார்த்தாள். அவள் பார்க்க பரிதாபமாக இருந்தாள். ஒரு பொண்ணுக்கு புருஷம் இல்லாட்டி எப்படி தாயி? அப்பா ஆயி கடைசி வரை இருக்க முடியுமா? நான் போயிட்டா இதை யார் பார்த்துக்குவா என்று அந்த பெருசு கேட்ட கேள்வி முத்துப்பேச்சியையும் யோசிக்க வைத்தது. தனக்கும் அது பொருந்தும் தானே என்று கேட்டுக்கொண்டவள் மிரள மிரள பார்த்தாள். ஆத்தா, அந்த பொண்ணுக்கு உன் கையால 90 போடு என்று குடிகார அப்பன் எடுத்து கொடுக்கவும் 90 இட்டு அனுப்பி வைத்தாள். இருசன் தட்டுப்பழத்தை லவக்கென்று எடுத்துக்கொண்டான். வடிவு தலையில் அடித்து கொண்டாள். அடியே, நீ மரத்துக்கு காவலுக்கு புறப்படு. இங்க இருந்த உன் அப்பன் ஒருத்தன் போதும் உன் பேரை கெடுக்க என்றாள். முத்துப்பேச்சியும் அரைமனதாக புறப்பட்டாள். மஞ்சள் துணியில் பாவாடை, அதே கலரில் தாவணி. அவளை ஒரு சாமியார் பெண்ணாகவே ஆக்கிவிட்டது அந்த உடை. தெருவில் நடக்கும்பொழுது பார்ப்பவர்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டனர். அவளுக்கோ கூசிற்று. மனதில் குமுறல் எடுத்தது. குமுறிக்கொண்டே தான் புளிய மரத்தடிக்கு வந்தாள். ஏராளமாக காசுகள் இறைந்து கிடந்தன. சிலர் அவளுக்காக காத்து கொண்டும் இருந்தனர். அவள் வரவும், ஆத்தா வந்துட்டியா என்றனர். அவர்களுக்கெல்லாம் அரை மனதாக விபூதி தந்தாள். காசை பொறுக்கி மடியிலும் கட்டிக்கொண்டு அமர்ந்தாள். காலை வேளை சாதாரணமாக சூரியன் சொல்லென்று சுட்டு பொசுக்க வேண்டும். ஆனால் அன்று மேகம் மோடம் போட்டியிருந்தது. ஆடுகளை அதட்டும் ஆட்டுக்கார ராஜமாணிக்கம் குரல் கேட்டது. கையில் தொரட்டியோடு ஆடுகளை மேய்த்தபடி வந்து கொண்டிருந்தவன் முத்துப்பேச்சியை ஒரு மாதிரி பார்த்தான். சாதாரணமாய் இருந்த திடீர்னு ஒரு உயரத்துக்கே போயிட்ட என்று சொல்வது போல இருந்தது. எப்பொழுதும் அந்த பக்கம் வந்தால் முத்துப்பேச்சியிடம் 4 வார்த்தை பேசுவான். சமயங்களில் அவளோடு தாயக்கட்டெல்லாம் ஆடுவான். ஆடுபுலி ஆட்டமெல்லாம் ஆடுவான். இன்று தூரவே நின்றான். ஆடுகள் ஆங்காங்கே பச்சையை பார்த்து இறங்கிவிட்டன. முத்துப்பேச்சியோ ராஜமாணிக்கத்தை அருகில் அழைத்தாள். வா ராசு. அவனும் சென்றான். என்ன அப்படி பார்க்குற? பார்க்காம நீதான் சாமி ஆயிட்டியே. அட நீ ஒன்று, நான் எப்பவும் அதுதான் இருக்கேன். பாழாப்போன பாம்பு என் வாழ்க்கையில இப்படி கூத்தாடுது. ஐயோ, சாமி பாம்பை எதுவும் சொல்லாத. நீ பயப்படுற. எனக்கோ அந்த பாம்பு என்னை கடிச்சா கூட பரவாயில்லைன்னு தோணுது. அதுக்கு செத்து போயிடலாம். இப்படி ஊரே காலில் விழுந்து கும்பிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லாத. எல்லோரும் கும்பிடுற மாதிரி வாழறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ராசு, இப்படியெல்லாம் நீயும் சொல்லாத. அவங்க கும்பிட நான் என்ன சாமியாரா? என்கிட்ட ஒரு சக்தியும் இல்லை. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சும்மா திருநீறு பூசினா ஆகி போச்சா? அவள் கேட்க அப்பொழுது ஒரு கூட்டம் அவளை கும்பிட வந்து சேர்ந்தது. மரத்தை சுற்றி வந்து கும்பிட்டவர்கள் அவளையும் கும்பிட்டார்கள். அவர்களோடு சேர்ந்து ராஜமாணிக்கமும் கும்பிட்டான். வேண்டாம் ராசு, நீ என்னை கும்பிடாத, நான் தான் உன்னை கும்பிடணும் என்றாள். அவனும் அப்படியே ஒதுங்கி நின்றான். வந்தவர்கள் கும்பிட்டுவிட்டு ஏராளமான தேங்காய், பழம், பால், வெள்ளக்கடலை என்று படைத்துவிட்டு போக அதை எடுத்து அவனுக்கு தருவதற்காக நீட்டினாள். அவனும் வந்து ஆசையாக அதை வாங்கி சாப்பிட்டான்.
ராசு, என்ன முத்து? நான் ஒன்று கேட்பேன், நீ சரின்னு சொல்லணும். என்ன கேளு. எனக்கு இங்கே இப்படி உட்காந்துட்டு காசு பொறுக்கிறது கொஞ்சமும் பிடிக்கல. ஏன் அப்படி? என்கிட்ட ஒரு சக்தியும் இல்லை. இந்த மரத்து பாம்பு என் மேலே ஏறி இறங்கியதால நான் சாமி ஆயிட்டுதா அந்த ஊர் நினைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு எங்கள் ஆத்தாலையும் என் கூட வச்சுக்கத்தானே ஆசைப்படுறேன். ஐயோ, உன்னை யார் இனி கட்டுவா? நீ தான் சாமி பொண்ணாச்சே. நீயும் அப்படி சொல்லாத. என்னை கட்டிக்க ராசு. அவள் ஏதோ விளையாட கூப்பிடுவது போல் பேசியது அவனை உலுக்கி விட்டது. முத்து, நிஜமாதான். நான் இப்படியே இருந்தா அவ்வளோதான். நீ என்னை கட்டிக்க. நாம எங்கேயாச்சும் போயிடலாம். என்ன முத்து, என்னென்னவோ சொல்ற? ஆமா ராசு, சரின்னு சொல்லு ராசு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராசு. முத்து பேச்சு கண்களில் சரசரவென்று கண்ணீர் திரள தொடங்கிவிட்டது. ராஜமாணிக்கத்துக்கும் அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாத குழப்பம். மிரள மிரள விழித்தான். என்ன யோசனை? நான் ஊடு ஊடா போய் பாத்திரம் தேய்க்கிறேன். நீ கிடைக்கிற வேலையை செய். இது போதும். இல்லை, இங்கே இந்த மரம், அப்புறம் இந்த சாமி, இதுங்களை யார் பார்த்துப்பா? அதுக்கு கோடாங்கி இருக்காரு. அவர் இப்போ முந்த மாதிரி இல்லை. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது. எனக்கு கூட இப்படி ஆகும்னு சொன்னது அவர்தான். இந்த இடத்துக்கு அவர்தான் லாய்க்கு, நான் இல்லை. அதை நீ சொன்னா ஆச்சா? உன் மேலே ஏறி இறங்கின பாம்பு, உன் கழுத்தில் விழுந்த பாம்பு அவர் கழுத்துலேயும் விழுந்திருந்தா நாம யாரும் எதுவும் சொல்லாமலேயே ஊர் அவரை நம்பிட்டு போகுது. நீ என்ன சொல்ற? இந்த மரத்து பாம்பு அவரை ஒத்துக்கணும்னு சொல்றியா? ஆமாம், அப்படியே நம்ம கல்யாணம் கட்டிக்க அது சம்மதம் சொல்லணும். என்ன ராசு பேசுற? என் மேலே பாம்பு ஏறினது, என் கழுத்தில் விழுந்ததுன்னு எல்லாமே போகிற போக்கில் நடந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த சாமி அது இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. முத்து பேச்சு சொன்னதை கேட்டு ராஜமாணிக்கம் அதிர்ந்தான். அப்ப சாமியெல்லாம் பொய்யுங்கிறியா? நான் அப்படி சொல்லல. சாமி விஷயமெல்லாம் எனக்கு புரியல. அது எனக்கு வேண்டாம். நான் சாமி இல்லைன்னு சொல்றேன். நீ ரொம்ப குழப்பற முத்து. இதோ பார், நான் சொன்னதுதான் நிஜம். நீ என்னை கட்டி காட்டி நான் இதே புளிய மரத்தில் தூக்கில் தொங்கிடுவேன். ஆமா. முத்து பேச்சு ஒரு மாதிரி ஆவேசமாக கைகளை ஓங்கி சொன்னாள். ராஜமாணிக்கம் அதை கேட்டு விக்கித்து விட்டான். தீவிரமாக அவள் பேசியதை சிந்தித்தபடியே அண்ணாந்து யதார்த்தமாக மரத்தை பார்த்தவன் ஒரு வினாடி ஸ்தம்பித்தான். அந்த புளிய மரக்கிளை ஒன்றில் அவர்களை வெறித்தபடி அந்த நாகம். முத்து பதறினான். அப்படியே அவளுக்கும் பாம்பை காட்டினான். அவளும் பார்த்தாள். ஆனால் அவனைப் போல அவள் நடுங்கவோ பதறவோ இல்லை. அதை கோபமாக முறைத்தாள். எங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க? நீயே சாமி இல்ல, நானும் சாமி இல்ல, ஆனா ஊரே சாமிங்குது. இந்த கூத்தை என்னன்னு சொல்ல என்று ஏதோ பழகிய ஒருவரிடம் பேசுவது போல அதை பார்த்து பேசினாள். வா கீழே, உன்னை வச்சுக்கிறேன் என்று சற்று பலமாக கத்தவும் செய்தாள். ராஜமாணிக்கம் அதன் விரிந்த படத்தையும் சீற்றத்தையும் பார்த்து நடுங்கிவிட்டான். விட்டால் போதும் என்று நழுவ பார்த்தான். அவளோ மடியில் கிடந்த சில்லற காசுகளை எடுத்து அதன் மேல் எரிந்து கோபப்பட்டாள். அது வெறுத்தபடியே இருந்தது. அத்தியாயம் 9. மொத்த பாம்பு கூட்டத்துக்கும் தலைவன் ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷன் மேல்தான் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டுள்ளார். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு கொடிய விஷ பாம்புகளை அடக்கி அதன் உடலையே தனது மெத்தையாக்கி கொண்டு அதன் விஷமுள்ள தலையையே தனது கொடையாக கொண்டு விட்டதை நாம் பார்க்கும்பொழுது அறியலாம். இதன் பொருள் மிக நுட்பமானது. அதேபோல் ஆதிசிவன் சர்பத்தை தன் கழுத்தில் ஆபரணமாக அணிந்துள்ளான். ஆதிசக்தியோ கங்கணமாகவே தரித்துள்ளாள். நமது தெய்வ ரூபங்கள் இங்கு சர்பங்களை தங்கள் வசம் விதவிதமாக கொண்டிருக்க சூட்சும காரணம் உள்ளது. தெய்வீக குணம் நம்மிடம் இருந்தால் அந்த குணத்தால் நாம் பலரை காப்பாற்றும் பட்சத்தில் நாம் விஷ்ணு அம்சமாகிறோம். நம் வரையில் விஷமுள்ள சர்பங்கள் கூட நம்மை தாங்கும். அது நம்மை தீண்டாது. அதன் சக்தி நமக்கு குடை போல நிழல் தரும் என்பதாகும். அதே தெய்வீக குணத்தால் அழிக்க வேண்டியதை அழிக்கும் பொழுது விஷமுள்ள, அதாவது தீய விஷயங்கள் கூட நம் வரையில் ஆபரணமாகிவிடும். அதை உணர்த்துவதுதான் இந்த ரூபங்களின் தத்துவம். ஆறுமுக வள்ளுவர் என்கிற அந்த நாடு ஜோதிட வீட்டு முன் நின்ற காரிலிருந்து வாசுதேவனும் பானுவும் இறங்கினர். சிறிய ஓட்டு வீடு. ஓட்டுக்கூரை மேல் சுரைக்கொடி பரவி சில சுரைக்காய்களும் காய்த்து வெளியே தெரிந்தன. முன்னால் பதஞ்சலி நாடு ஜோதிட நிலையம் என்னும் ஒரு சிறிய பெயர் பலகை. அந்த பெயர் பலகையை பார்த்தபடியே இருவரும் உள்ளே சென்றனர். உள்ளே பெரிய கூடம். அதன் கன்னி மூலையில் ஒரு பாயை விரித்து போட்டு அதன் மேல் ஒரு கணக்கு பிள்ளை மேஜை வைத்து அதற்கு பின்னே முழங்கால் மடக்கி அமர்ந்திருந்த நிலையில் ஏதோ ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார் ஆறுமுக வள்ளுவர். வணக்கங்க. பானுவின் குரல் கேட்டு நிமிர்ந்தார். நாங்க மாயவரத்திலிருந்து வரோம். என் பேரு வாசு, இவங்க பானு.
ஓ, ஜனா சார் குடும்பமா? வாங்க வாங்க. சார் கூட நீங்க வரப்போறதா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு. உட்காருங்க. ஆறுமுக வள்ளுவர் பாயை காட்டி உட்கார சொன்னார். இருவரும் சௌகரியமாக சம்மணமிட்டு அமர்ந்தனர். என்ன நாடி பார்க்கணுமாக்கும்? ஆமாங்க, நாடிய நாடிட வாடிய வாழ்க்கை வசந்தமாகணும்னு நாகதோஷங்கிற புத்தகத்துல பிரசன குறிப்பு வந்தது. ஓ, சாஸ்திரிகள் 100 வருஷத்துக்கு முந்தி எழுதின புத்தகம் அது. அதுலயே நாடி பார்க்க சொல்லி வந்திருக்கா? ஆமாம், அதுலேயே பரிகார குறிப்பும் இருக்கு. ஆனா அது எதையும் ஜோசியர் சொல்லல. போய் நாடிய பாருன்னு அனுப்பிட்டார். அது சரி, இங்க தான் உங்களுக்கு விடை இருக்குன்னா நீங்க அங்க போனா கிடைச்சிடுமா என்ன? அங்கதான் எனக்கு குழப்பம். பரிகாரம் என்கிற விடை எங்களுக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தா அது அந்த புத்தக குறிப்பிலேயே இருக்கலாம் இல்லையா? இங்க நாங்க எதுக்கு வரணும்? அத நீங்க ஏன் சொல்லணும்? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது தம்பி. என்கிட்ட இருக்கிற ஏடுங்க முனிவருங்க எழுதினது. அவங்களுக்கு 3 காலமும் அத்துப்படி. அவங்க மூலமா தான் உங்களுக்கு விமோசனம் பிறக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாரால முடியும்? நான் ஒரு கருவி. என்கிட்ட வர்றவங்களுக்கு ஏடு படிச்சு பலன் சொல்வேன். அவ்வளவுதான் என் வேலை. சரி சரி, இப்ப நான் யாருக்கு ஏடு பார்க்கணும்? எங்க அக்காவுக்கு. அவங்க பெருவிரல் ரேகை கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க. ஏன் அவங்க வரலையா? வர விரும்பல. இதுல நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னு கூட சொல்வேன். பாவம், அவ்வளோ விரக்தி அடைஞ்சிட்டாங்களாக்கும். ஆமாம், இந்த தடவை மட்டும் நான் சரியா செயல்படலனா என் அக்கா தற்கொலை செய்துக்கலாம். அதுல ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. ஐயோ, எதுக்கு இந்த பேச்செல்லாம்? இங்க நீங்க வந்துட்டீங்களே, விட்டுருங்க. எல்லா பிரச்சனைக்கும் எங்க பதஞ்சலி சித்தர் பதில் சொல்லிடுவாரு. ஆறுமுக வள்ளுவர் ஆறுதலாக பேசிய பொழுது வெளியே இருந்து இன்னொருவர் உள்நுழைந்து கொண்டிருந்தார். பார்க்கவே வித்தியாசமான தோற்றம். 6 அடிக்கும் குறையாத உயரம், சடை விழுந்து இடுப்பை கடந்து விட்ட தலைமுடி, நெற்றியில் குங்குமம் பாதி மை பாதி என்கிற வித்தியாசமான முக அமைப்பு, தோளில் ஒரு ஜோல்னா பை, இடுப்பில் கருப்பு வேட்டி, மார்பில் ஒரு கருப்பு துண்டு. நீங்க யார்? எங்கிருந்து வரீங்க? ஆறுமுக வள்ளுவர் அவரிடம் கேட்க அவர் வாசுவையும் பானுவையும் பார்த்துவிட்டு, ஜோசியரே, முதல்ல இவங்களுக்கு ஜோசியம் பார்த்து அனுப்புங்க. இவங்க போகட்டும், நான் சொல்றேன் என்றார். இவங்களுக்கு நாடி பார்க்க எவ்வளோ நேரம் ஆகணும் சொல்ல முடியாது. நீங்களும் நாடி பார்க்க வந்திருந்தா ரேகை கொடுங்க. உங்களதையும் ஒரே சமயத்துல தேடி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். நானும் நாடி பார்க்கத்தான் வந்திருக்கேன். நான் ஒரு பைராகி, பைரவ சாமியை கும்பிடுறவன். நேத்து தான் பெருசா பூஜை போட்டேன். எனக்கு சில விஷயங்கள் சித்தி ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணா ஆகும்னு தெரியணும். இவ்வளவுக்கும் என்கிட்ட நவபாஷானம், அஷ்டஸ்படிகலிங்கம், சப்தகனி சக்கரம், ஆறுமுக சக்கரம், பஞ்சாட்சர சக்கரம், 4 வேதம், மும்மூர்த்தி பீடம், அர்த்தநாரி விக்கிரகம், ஜோதி கற்பு மரத்து இலையில் எரியிற ஏக தீபம்னு 1 to 9 விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தேவ அம்சங்கள். ஒரு அசுர சார்பாவது இருக்கணும்னு என் குருநாதர் சொன்னார். அது என்னன்னு நாடி பார்த்தா தெரியும்னு சொன்னார் என்று ஒரு நீண்ட விளக்கம் அளிக்க வாசுதேவனும் பானுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பைராகி சொன்னதையெல்லாம் கேட்டு ஆறுமுக வள்ளுவரை ஒரு மாதிரி ஆகிவிட்டார். சரி, உங்க பெருவிரல் ரேகையை கொடுங்க என்று இங்க் பேடு எடுத்து வந்து நீட்ட அந்த பைராகியும் தன் கட்டை விரலை உருட்டி பதித்தார். அசாத்தியமான விரல், 1 ரூபாய் நாணயம் அளவு அகலம். ஆறுமுக வள்ளுவரும் அதை பார்த்து வியந்தபடியே ஏடு தேடி சென்றார். அரை மணி நேரம் கழித்து வந்தவர் முதல்ல அந்த பைராகியை தான் பார்த்தார். ஐயா, உங்களுக்கு ஏடு இல்லை. உங்க கை அம்சத்துக்கு என்கிட்ட எந்த ஏடும் பொருந்தல. இப்படி ஒரு சிக்கல் வரும்பொழுது நாங்க பதஞ்சலி சாமிக்கிட்டே நூல் போட்டு கேட்டு பதில் சொல்வோம். அப்படி கேட்டதுக்கு சாமியும் ஏடு இல்ல, அவனை போக சொல்லுன்னு சொல்லிட்டார் என்றார். அதை கேட்டு அந்த பைராகிக்கு சுரீர் என்று கோபம் வந்தது. வள்ளுவரே, நான் லேசுப்பட்டவன் இல்ல. என் விஷயத்துல அசால்ட்டா பதில் சொல்லாதீங்க. அட, நீங்க வேற. ஏடு வந்தா படிக்க போறேன். அதுக்கு விதிக்கப்பட்ட தொகையை நீங்களும் தர போறீங்க. உங்களுக்கு படிக்க மாட்டேன்னு முடியாதுன்னு நான் ஏன் சொல்லணும்? அந்த பைராகி பதிலுக்கு முறைத்து பார்த்தார். அரை மனதாக எழுந்தார். வெளியே செல்வது போல் சென்றவர் திரும்பவும் வந்தார். இந்த முறை பெரியதாக வள்ளுவரை பார்த்து முறைத்தார். போங்க சாமி, நான் என் தொழிலை பார்க்கணும். போறேன். ஆனா எனக்கு ஏடு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேல. நான் சொல்லலிங்க, சாமி சொல்லிடுச்சு என்று அந்த பைராகியை பிடித்து வெளியே தள்ளுவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. பானுவும் வாசுவும் பெருமூச்சு விட்டனர். இறுதியாக அவர்களுக்கான ஏட்டை எடுத்தவர், கவனமா கேட்டுக்குங்க. நான் படிக்க புரியலனா நிறுத்தி பொருள் கேளுங்க என்று சொல்லிவிட்டு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டார். பின் ஏட்டை வாசிக்க ஆரம்பித்தார். அது வாசுதேவனின் அக்காவான ஜானகியின் பெயரிலிருந்து அவளது நட்சத்திரம், ராசி என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போனது.
மங்கை நல்லால் பேரெதுவும் 3 எழுத்தாமே. நாயகியின் பேராம் என்று ஜானகி என்கிற அவளது பெயருக்கு மறைப்பொருள் சொன்ன வரிகள் அப்படியே ஜானகியின் தாய் தந்தையின் பெயரையும் துல்லியமாக சொல்லி உடன் பிறந்தவன் ஒருவன் என்று பாசுவையும் வியப்பில் ஆழ்த்தியது. அதைத் தொடர்ந்து அந்த ஏடுதான் எல்லா வகையிலும் ஜானகிக்கு பொருத்தமான ஏடு என்பது புரிந்த நிலையில் அதற்கான பரிகார காண்டை எடுத்து அதையும் படித்து அதற்கும் பொருள் சொல்ல தொடங்கினார். முழு பாட்டையும் படித்து சொல்லும் முன் தனக்குள் ஒருமுறை படித்து பார்த்த ஆறுமுக வள்ளுவர் ஒரு வினாடி வெலவெலத்து போனார். ஏட்டையும் வாசுவையும் மாறி மாறி பார்த்தார். என்னங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? விஷயம் அப்படி தம்பி. அந்த காலத்தை நினைச்சா எனக்கு மலைப்பாய் இருக்கு. அதை விட இது இது அப்ப இப்படிதான் நடக்கும்னு முன்னாடியே உணர்ந்து அதை எழுதி வச்ச சித்தர் சாமிகள் நினைச்சா பிரமிப்பா இருக்கு. இப்ப அதுல அப்படி என்ன எழுதியிருக்கு சொல்றேன். ஒரு புளிய மரத்துல வாழற பாம்பால தெய்வமா மாறிவிட்ட கன்னிப்பொன் ஒருத்தி கையால குங்குமம் வாங்கி இட்டுக்கிட்டா உங்க அக்காவோட தோஷம் நீங்கி கல்யாணமும் கை கூடிடுமாம். அதே சமயம் அவளுக்கு குங்குமமும் தரணும் தாலியும் தரணும்னு வந்திருக்கு. புரியலீங்களே? புரியும்படியாவே சொல்றேன். தென் திசையில கோட்டைங்கிற பேர்ல முடிகிற ஊருக்கு 27 மைல் முன்னால இறந்தவர்களை குறிக்கிற பேர்ல இருக்கிற ஊர்ல நவரத்னத்துல ஒரு ரத்ன பேரா கொண்ட ஒரு கன்னிக்கு குங்குமமும் தாலியும் உங்க அக்கா தரணும். அப்படி தந்து அவ கையால குங்குமம் வாங்கி இட்டுக்கிட்டா உன் அக்கா தோஷம் தீர்ந்தும்னு பதஞ்சலி சாமி சொல்றாரு. தென் திசையில கோட்டைங்கிற பேர்ல முடிகிற ஊரா? தென் திசைனா மதுரைக்கு அந்த பக்கம். மதுரைக்கு அந்த பக்கம் கோட்டைங்கிற பேரோட முடிகிற ஊர் எது? கோட்டைங்கிற பேரோட முடிகிற ஊர்னா இந்த புதுக்கோட்டை செங்கோட்டை மதுரைங்களா? ஆமாம், செங்கோட்டை கூட மதுரைக்கு தெற்கே இருக்க ஊர் தான். அந்த ஊரா கூட இருக்கலாம். அந்த ஊருக்கு 27 மைல் முன்னால இறந்தவங்களை குறிக்கிற பேர்னா ஆத்மா உயிர். சரியா தெரியல, போய் தேடுங்க. இதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. செங்கோட்டை மட்டும் இல்லை, மதுரைக்கு பக்கத்தில் அருப்புக்கோட்டையும் இருக்கு. பானு தன் பங்கிற்கு எடுத்து தந்தாள். இப்போ ஞாபகம் வந்துருச்சு, அருப்புக்கோட்டை தான். அந்த ஊருக்கு முன்னால சவத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. இறந்தவர்களை குறிக்கிற இன்னொரு பெயர் சவம் தானே? எக்ஸாக்ட்லி, சவத்தூர் அந்த ஊர் தான். அங்கே போய் இப்போ அந்த பொண்ணை தேடணுமா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு பரிகாரம் இதுக்கு முந்தி வந்ததில்ல. இதில் ஏதோ ஒரு கணக்கு நேராகுது. சாமிங்க போட்டு வச்சிருக்கிற கணக்கு. அதை நம்மளாலாம் விளங்கிக்க முடியாது. இதையெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப த்ரில்லாக இருக்கு. ஆமாம், கன்னி பொண்ணுக்கு தாலியும் குங்குமமும் தரணும்னா அது எப்படி? அப்புறம் நவரத்னங்களில் ஒரு ரத்னத்தோட பேர்னா தங்கம் வைரம் பவழம் இப்படியா? பானு வள்ளுவரை கிண்டினாள். இருக்குமா? நீங்கள் சவத்தூர் போனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அங்கே இருக்கிற ஒரு புளிய மரத்தில் இருக்கிற பாம்பால தெய்வமாக மாறின பொண்ணுன்னு குறிப்பிடுறார். அந்த பாம்பும் சாதாரண பாம்பு இல்லை, ரத்தனத்தை கக்கிற பாம்பாம். அது ரத்தனத்தை கக்கிற பாம்பா? என்ன சொல்றீங்க? நாகரத்னம்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அதெல்லாம் போய் பாம்பெல்லாம் எந்த ரத்னத்தையும் கக்காதுன்னு விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சிருக்காங்களே. தம்பி, இங்க விஞ்ஞானம் பத்தியெல்லாம் பேசாத. ஒரு விஞ்ஞானி என்கிட்ட நாடி பார்க்க வந்தார். நானும் அவரோட நாடியை படிச்சு சொன்னேன். அவர் அசந்து போயிட்டார். நான் புதுசா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சவன். ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரியும், இந்த உலகத்துல இல்லாத ஒன்றை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. இருக்கிறது தான் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம், பெருசா விஞ்ஞானின்னு சொல்லிக்கிறோம். ஆனா எங்க கண்டுபிடிப்பை விட பெருசா இந்த நாடி பல 100 வருஷத்துக்கு முன்பே நான் இன்னாருக்கு மகனா இந்த ஊர்ல இந்த நேரத்துல பிறப்பேன்னு இது சொல்லியிருக்கே. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு சொன்னார். எதுக்கு சொல்றேனா, விஞ்ஞானங்கிறது கண்ணையும் காதையும் நம்புற ஒண்ணு. ஆனா நாடி காலத்தை நம்புற விஷயம். விஞ்ஞானம் இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு அதை அப்படியே மாற்றி சொல்லும். ஆனால் கால நேரம் அப்படி இல்லை, இது மாறாத ஒன்று. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் காலையில் சூரியன் உதிக்காமல் இருந்திருக்கா, இல்லை மாலையில் அது மறையாம தான் இருந்திருக்கா? காலங்கிறது மாறாத ஒன்று. நாம கூட மாறிக்கிட்டே இருக்கிறவங்க தான். பிறந்தப்ப குழந்தை, அப்புறமா வாலிபன், அப்புறமா குடும்பஸ்தன், கடைசியா கிழவன்னு மாறிக்கிட்டே இருக்கும். காலம் அப்படி இல்லை, மாறிக்கிட்டே இருக்கிற நாம் மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்றை வேணும்னா எடை போடலாம். மாறாத ஒன்றை நம்மளால எடை போடவே முடியாது. அவ்வளோ ஏன் அதை புரிஞ்சுக்கிற சக்தி கூட நம்ம மூளைக்கே கிடையாது. அதிகபட்சம் பிரமிச்சு போய் வாயை பிளக்கலாம். வள்ளுவர் சொன்னதை கேட்டு பிரமிப்புடன் இருவரும் வெளியே வந்தனர். வெளியே சிமெண்ட் திண்ணையில் தாடியை தடவிக்கொண்டு அந்த பைராகியை பார்க்கவும் தேங்கி நின்றனர். கொஞ்சம் அச்சமாக கூட இருந்தது. பைராகியிடம் ஒரு சின்ன சிரிப்பு.
அதில் 1000 அர்த்தங்கள். பானு நட, இந்த ஆள் பார்வையே சரியில்லை என்று வாசு பானுவை இழுத்துக்கொண்டு நடக்க பைராகியிடம் அதற்கும் சிரிப்பு. அப்படியே திரும்பி உள்ளே சென்று திரும்பவும் வள்ளுவர் முன் நின்றார். நீங்க போகலையா? உங்களுக்கு தான் ஏடு இல்லைன்னு சொன்னேனே. ஏடு இல்லாட்டி என்ன? எதுக்கு வந்தேனோ அதுக்கு விடை கிடைச்சிருச்சே. என்ன சொல்றீங்கன்னு புரியல. ரத்தனம் கக்கிற நாகம்னு உன்னை சொன்னதானே? ஆமாம். சவத்தூர் புளிய மரத்தில் ஒரு ரத்தனம் கக்கிற நாகம் இருக்கிறங்கிறத பதஞ்சலி எனக்கு சொல்லாமல் சொல்லிட்டார். நான் தான் 9 வித தேவ சக்தியை வச்சிருக்கேன். நாகரத்னங்கிறது விஷத்தால் ஆனது, அசுர சக்தி. தேவ குணம் கொண்ட தெய்வங்கள் கூட அசுர சக்திகளான வில், அம்பு, மழு, சக்கரம், திரிசூலம்னு கையில் வச்சுக்கிட்டு தான் பரிபாலனம் பண்ணுதுங்க. நானும் அப்படி ஒரு சக்தி இல்லாமல் அது எதுன்னே தெரிஞ்சுக்காம தான் இமயமலையிலேருந்து கன்னியாகுமரி வரை சுற்றி வந்தேன். கடைசியில் யாருக்கோ சொன்ன ஒரு பதிலில் எனக்கும் ஒரு வழி கிடைச்சிடுச்சு. எனக்கு ஏவல் செய்கிற யட்சினி தான் இங்கே போக சொன்னா. அதான் வந்தேன். நீயே துரத்தி விட்ட. என்னடா நான் விடை தெரியாமல் போகிறோம்னு குழம்பி போய் அப்படியே திண்ணையில் உட்காந்துட்டேன். நல்ல வேலை நீ அவங்களுக்கு விடைய சொல்கிற சாக்கில் எனக்கும் சொல்லிட்ட. இப்போவே சவத்தூர் போகிறேன். அந்த பாம்புகிட்ட இருந்து நாகரத்னத்தை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்று தாடியை வருடியபடியே சிரித்த பைராகி உடனே சொன்னது போல கிளம்பி விட்டார். ஆறுமுக வள்ளுவருக்கு தான் கை கால் உதறல் எடுத்தது. அந்த நாகப்பாம்பிற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாவம் தன்னையும் சேருமே என்று நடுங்கியவர் உடனடியாக பதஞ்சலி முனிவரிடமே கேட்டுவிட தீர்மானித்தார். பொது பிரசன பலன்களை கொண்டு தெரிந்து கொள்வதுதான் இந்த மாதிரி நேரங்களில் வழக்கம். அதற்கென்றே ஒரு ஏட்டுக்கட்டு உள்ளது. அதற்குள் எவ்வளோ ஏடுகள் இருக்கிறது என்று கூட தெரியாது. அந்த ஏட்டை எடுத்து பதஞ்சலி முனியை தியானித்தபடி ஒரு ஏட்டை எடுத்து பார்க்க வேண்டும். கைக்கு வரும் அந்த ஏட்டில் சரியான விடை இருக்கும். ஆறுமுக வள்ளுவரும் தயாரானார். சாமி, நான் ஒரு பாவமும் அறியாதவன். என் கடமையை தான் செய்தேன். ஆனா அது வேற மாதிரி எங்கேயோ இருக்கிற ஒரு பாம்புக்கு பாதிப்பை உருவாக்கும் போல தெரியுது. அந்த நாகத்துக்கும் ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது, எனக்கும் எந்த ஒரு சர்பதோஷமும் வந்துடக்கூடாது என்று பிரார்த்தித்து கொண்டு ஒரு ஏட்டை நூல் போட்டு பிரித்து எடுத்து பார்த்தார். அதில் பளிச்சென்று ஒரு விடை. அத்தியாயம் 10. திதிகளில் பஞ்சமி திதி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் 5ஆம் நாளில் வருகின்ற ஒன்றாகும். அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கும் இடைப்பட்ட கால நேரத்தில் 5ஆம் நாளின் குறிப்பிட்ட நாழிகை பொழுதுகளுக்கு சில சக்தி உண்டு. குறிப்பாக தோஷ நிவர்த்திக்கு இந்த பொழுது பெரிதும் பயன்படும் பொழுதாகும். இந்த பொழுதில் தோஷ நிவர்த்திக்காக வணங்குவோர் இந்த பொழுதுக்கு முன் 4 நாள் இடைவெளியில் பௌர்ணமி என்கிற பூர்ண ஒளி நாளையும் அமாவாசை என்கிற சூரிய சந்திரர் ஒரே புள்ளியில் சங்கமித்த நாளையும் கடந்திருப்பர். இந்த பஞ்சமி திதிக்குள் இந்த முந்தைய 4 திதி கணக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த 4 திதிகளை கடந்து 5ஆம் நாள் திதியான பஞ்சமியில் தோஷ பரிகாரம் செய்திடும் பொழுது அது நீங்கி மறுநாளான 6ஆம் நாளில் தோஷமற்ற ஒரு ஆரம்பம் 6வது அறிவு கொண்ட மாந்தர்களுக்கு அவர்கள் உணரும்படி சித்தியாகிறது. இந்த பஞ்சமி கருட பஞ்சமி, நாக பஞ்சமி என்று 2 சிறப்பு கொண்டது. பாவங்களுக்கும் தோஷங்களுக்கும் ஏற்பவே இந்த பஞ்சங்களில் தோஷம் கழிக்க வேண்டும். நாக பஞ்சமி நாளில் நாக இனத்துக்கு சக்தி மிகுதி. அவைகளின் கருணையால் நாம் மன்னிக்கப்பட்டு தோஷம் நீங்க பெறுகிறோம். கருட பஞ்சமியோ நாக இனத்தை எதிர்த்து வெற்றி கொண்டு தோஷம் நீங்க பெறுவதை குறிப்பதாகும். வாசல் புறம் மூங்கில் சேரில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் வாசுவின் அப்பா வைத்தியநாதரையர். வாசு வெளியே இருந்து உள் நுழைவும் பிடித்து கொண்டார். வாசு, என்னாச்சி? நாடி ஜோசியரை பாத்தியா? என்ன சொன்னார் என்று சத்தமாக அவர் கேட்ட கேள்வி உள்ளிருந்த ஜானகி காதிலும் விழுந்தது. அவளும் அவன் சொல்லப்போவதை கேட்க தயாராக கதவருகே வந்து நின்று கொண்டாள். வைத்தியநாதரையர் முன்னால் ஒரு ஏர்மெயில் லெட்டரும் இருந்தது. வாசுவும் அந்த லெட்டரை பார்த்தான். அவருக்கு பதில் சொல்லாமல் லெட்டரை கையில் எடுத்தான். அது ஒண்ணுமில்லை. அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் ஒரு டாக்டர், 40 வயசாகிறது, கல்யாணமே வேண்டாம், பிரம்மச்சாரியா இருந்துடலாம்னு இருந்துட்டாராம். ஆனா இப்போ ஒரு மனமாற்றம். உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டு எழுதியிருக்கார். உங்க அக்காவும் வயசையெல்லாம் பார்க்காம சரின்னு சொல்லுங்கப்பா. நான் இந்த ஆத்தை விட்டு போனாதான் வாசுவுக்கு ஒரு வழி பிறக்கும்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா. சுருக்கமாக வைத்தியநாதரையர் சொல்லவும் வாசு திரும்பி பார்த்தான். ஜானகியிடம் ஒரு ஆமோதிப்பு பாவனை. சரி, நீ சொல்லு, நாடி ஜோதியர் என்ன சொன்னார்? வாசுவும் நடந்ததை கூறி முடித்தான். கன்னி பொண்ணுக்கு தாலியும் குங்குமமும் கொடுக்கணும்னு நாடியில வந்துட்டுதா சொல்ற. புரியலையே. கன்னிக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்தாதான் தாலி தரணும். அதெல்லாம் தெரியாதுப்பா. அந்த கன்னி பேர் இருக்கிற ஊர் தெரிஞ்சிருச்சு. அங்க போனா மற்ற விஷயங்களும் தெரிஞ்சிடும்.
ஏடு பார்த்துட்டு வரும்பொழுதே இங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டு லெட்டரும் போட்டிருக்கார். எனக்கு என்னவோ விடிய ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுதுப்பா. எனக்கு பயமா இருக்கு. அமெரிக்காவில் அந்த டாக்டர் எப்படிப்பட்டவனு கண்டோம். கிட்ட போனா பூதம் கிளம்பலாம். அதான் தினசரி பேப்பர்ல பாக்குறோமே. எதையும் நல்ல விதமா பார்க்கணும்பா. நம்புவோம். நாம இப்ப இருக்கிற நிலையில நம்பித்தான் தீரணும். வாசு அழுத்தமாக சொல்லும் பொழுதே ஜானகி அருகே வந்து அந்த கடிதத்தை எடுத்தாள். அதில் உள்ள எண்ணுக்கு டயல் செய்ய ஆரம்பித்தாள். அக்கா என்ன பண்ற? சும்மா இரு. நீ போய் உன் கடமையை அந்த பக்கம் செய். இனி எல்லாம் என் தலையெழுத்துப்படியே நடக்கட்டும் என்ற ஜானகி மறுமுனையில் கடிதம் எழுதிய அந்த டாக்டரை பிடித்தாள். ஹலோ டாக்டர் வெங்கடேசனா? எஸ் ஸ்பீக்கிங். நான் மாயவரம் ஜானகி பேசுகிறேன். ஐ மீன் உங்களுக்கான வரன். ஓ வெரி கிளாட். என் லெட்டரை பார்த்துட்டிங்களா? பார்த்துட்டு தான் பேசுகிறேன். என்னடா கல்யாண பொண்ணை வழி வந்து வெக்கமில்லாமல் பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்பாவும் தம்பியும் ரொம்ப தயங்கிறா. அதாவது நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறதால எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியலங்கிறது அவளோட பயம். ஆனால் நான் உங்களை பரிபூர்ணமாக நம்புகிறேன். அதனால தான் நானே ஃபோன் பண்ணினேன். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இங்கே வர முடியுமோ வாங்க. மிச்ச விஷயத்தை நேரில் பேசுவோம். ஓ ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கு உங்கள் பேச்சே. முற்போக்காகவும் பாசிட்டிவாகவும் யோசிக்கிற உங்களை எப்படி பாராட்டுதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் உங்கள் பேரண்ட்ஸ் பயப்படுறதுலேயும் நியாயம் இருக்குது. ஐ வில் கம் வித்தின் 2 to 3 days. எனக்கு அங்கே ஏற்கனவே ஒரு கான்ஃபரன்ஸ் மீட் இருக்குது. அதுக்காக வரும்பொழுது நானே உங்கள் வீட்டுக்கு நேரில் வரலாம்னு இருந்தேன். இந்த ஃபோன் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுது. ஐ வில் கம். வந்து நேரில் பேசுகிறேன். சாரி, பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஜானகி ஃபோனை வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். 2 நாளில் அவரே வராராம். அதுக்குள்ள நீ அந்த பரிகாரத்தை செய்திட மாட்டியா என்ன? நீ வரணும்க்கா. நீ வந்து உன் கையால் தான் தாலியை தரணும். சரி, இப்பவே குளிச்சுட்டு கிளம்பலாம். போகிற வழியில் நகை கடையில் ஒரு அரை பவுனுக்கு தாலி வாங்கிக்கலாம். சரியா? அக்கா என்ன? ஜனார்த்தனன் சார் பொண்ணு பானுவும் வரா நம்ம கூட. அவ எதுக்கு? அவளும் முன் கேஸ் தான். இன்ஃபேக்ட் இந்த நாடு ஜோசியர்கிட்ட காரில் கூட்டிகிட்டு போனதே அவதான். அடேங்கப்பா, அவளுக்கேப்பா இவ்வளோ அக்கறை? தெரிஞ்சுட்டே இப்படி கேட்டா எப்படிக்கா? வாசுவின் குரலில் கொஞ்சம் வெட்கம் இழையொழியுது. ஜானகி புரிந்து கொண்டாள். அப்ப அவளும் ஒரு தாலியோடு வரப்போறாளா என்ன? ஆமாம். அப்ப ஒரு கன்னிப்பெண்ணுக்கு 2 தாலி கிடைக்க போறதா? குழப்பமா இருக்கே. எல்லாத்துக்கும் விடை சவத்தூர் போனா தெரிஞ்சிட்டு போறது. வாசு பதிலோடு சவத்தூர் கிளம்ப தயாரானான். யாருக்கும் தெரியாமல் அந்த ஏர்மெயில் லெட்டரை எடுத்து கண்களில் ஒற்றி கொண்டான். அவனுக்கு என்னவோ அப்பொழுதே ஒரு வழி பிறந்துவிட்ட மாதிரி தான் தோன்றியது. காலை நேரம். விழுந்த காசுகளை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி கொண்டிருந்தால் முத்து பேச்சு. கச்சிதமாக அந்த நேரம் பார்த்து பைராகி வந்து நிற்கவும் ஏற இறங்க பார்த்தாள். பைராகியின் தோற்றமே அவளுக்கு பிடிக்கவில்லை. நீதான் அந்த மரத்துக்கிட்ட உட்கார்ந்து அருள்வாக்கு சொல்ற பெண்ணா? பைராகி எடுத்த எடுப்பில் கேட்ட கேள்வி அவளை ஊசியால் குத்தியது. பைராகியின் ஜோல்னா பையில் மகுடியும் தெரிந்து பயமூட்டியது. நான் அருள்வாக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். எங்க கோடாங்கி தான் சொல்வார் என்றவள் நீங்க யார் என்றாள். நான் ஒரு வழிப்போக்கன். ஆமா, நீ கிளம்பிட்டியா? கிளம்பு என்று அவளை துரத்துவது போல பைராகி பேச முத்து பேச்சுக்கும் கொஞ்சம் சுருக்கென்றது. பைராகியும் மரத்தடியில் அப்படியே காலை நீட்டி அமரத் தொடங்கினார். இங்க உட்காரக்கூடாது, இது பாம்பு நடமாடுற மரம் என்றவளை பார்த்த பைராகி ஒரு சிரிப்பு மட்டும் பதிலுக்கு சிரித்தார். சொல்றேல, கிளம்புங்க. நீ போமா. நான் போறது இருக்கட்டும். நீங்க முதல்ல இங்கிருந்து புறப்படுங்க. இப்பதான் ஒருத்தர் இங்க தங்கியிருந்து லாரியில் அடிபட்டு செத்து போனார். அவன் சாமானியன். நான் அப்படி இல்லை. அப்படின்னா உனக்கு சொன்னா புரியாது. நீ புறப்படு, சீக்கிரமா போ. கொஞ்ச நேரத்துல உன் வாழ்க்கை திசை மாற போகுது. என்ன சொல்றீங்க? உன் அப்பந்தானே ஈரசன்? ஆமா, போ. அவன் இப்ப சாக கிடக்கிறான். ஓவரா குடிச்சாலே இப்படித்தான். பைராகி அப்பன் பத்தி சொன்ன மறுநொடி அவள் கால்கள் அங்கே நிற்கவில்லை, ஓட ஆரம்பித்து விட்டாள். சிறிது தூரத்தில் எதிரில் ராஜமாணிக்கம் ஒரு சைக்கிளில் வந்து கொண்டிருந்தான். முத்து, வா, சீக்கிரமா வண்டியில ஏறு, உன் அப்பு சாக கிடக்கு என்றான். முத்து பேச்சு அழ ஆரம்பித்து விட்டாள். அட ஏறுங்களே. அவன் அதட்ட சைக்கிளில் தாவி ஏறினாள். குடிசை முன் சைக்கிள் நிற்கவும் குதித்து உள்ளே ஓடினாள். தெருவே திரண்டிருந்தது. இருசன் இழுத்துக்கொண்டு கிடந்தான். புள்ள கிட்டவா என்று உயிர் வேதனையோடு 2 கைகளையும் நீட்டினான். அருகில் வடிவு அழுது கொண்டிருந்தாள். எனக்கு நேரம் வந்துருச்சு புள்ள, நான் போக போறேன்.
உன்னை ஒருத்த கையில் பிடிச்சி கொடுக்க நினைச்சேன், அதான் முடியல. உன் கல்யாணத்தை பார்க்க போறேன்னு தான் துடிக்குது மனசு என்றவன் கண்ணீரண்டில் கண்ணீரை பீற்றி அடித்தான். அப்பொழுது வாசல்புறம் வாசு, பானு, ஜானகி மூவரும் காரை விட்டு இறங்கி முத்து பேச்சு பற்றி கேட்டபடி இருக்க கோடாங்கி அவர்களோடு வீட்டினுள் நுழைந்தார். ஆத்தா, உன்னை பற்றி நாடு ஜோசியத்துல குறிப்பு வந்திருக்கு, அதை பார்த்துட்டு அதன்படி நடந்துக்க வந்திருக்காங்க. வழியில என்னை பார்த்து உன்னை பற்றி கேட்டாங்க, கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் என்ற கோடாங்கி இருசன் கிடக்கும் சூழலையும் பார்த்தார். ஜானகி கையில் வெற்றிலை பாக்கு, குங்குமம், பூ இவைகளுடன் தாலி. இருசன் தட்டை பார்த்தான். பானுவும் இன்னொரு தட்டில் தாலியுடன் நின்றாள். இங்கு ஒரு தாலி இறங்க போகுது, இப்போ போய் இவங்க இப்படி தாலியோடு வந்திருக்காங்களே என்று ஒரு குரல் ஒலிக்கவும் கோடாங்கிக்கு சொடேர் என்றது. ஆத்தா, முத்துப்பேச்சி, முதல்ல இவங்க கிட்ட இருந்து தட்டை வாங்கு என்றார். அவளோ அழுதபடியே தயங்கினாள். அட வாங்காத்தா, நான் சொல்றேன், இங்க யார் தாலியும் இறங்க போறதில்ல. பதஞ்சலி சாமி காரணம் இல்லாம இவங்களை அனுப்பல, எல்லாம் ஒரு கணக்குத்தான். முதல்ல தட்டை வாங்கு. முத்துப்பேச்சியும் தட்டை வாங்கி கொண்டாள். அப்படியே ஜானகிக்கு குங்குமம் வைத்து விட்டாள். ஆத்தா, இந்த தாலியை எடுத்து ராஜமாணிக்கம் கையில கொடு. கோடாங்கி அப்படி சொன்ன பொழுதுதான் எதற்கு என்பது எல்லோருக்கும் புரிந்தது. இருசா, நீ உன் மக கல்யாணத்தை இப்ப பார்க்க போற, உன் ஆசை ஈடேற போகுது என்ற கோடாங்கி, எலை ராஜமாணிக்கம், நீ ஆசைப்படுற முத்துப்பேச்சியை தான் நான் கட்ட சொல்றேன், அதுவும் ஒரு உசு துடிக்கிற இந்த நேரத்துல மறுக்க மாட்டியே என்று கேட்க ராஜமாணிக்கம் அடுத்த நொடி தாலியை கையில் எடுத்து முத்துப்பேச்சு கழுத்தில் கட்டினான். இது அருமையான நேரம். இன்னைக்கு நாகப்பஞ்சமி. ஒரு நாகத்தால் தான் உன் வாழ்க்கையே மாறிடுச்சு. அதே நாகத்தோட பஞ்சமி திதியில உன் கழுத்துல தாலி ஏறியிருக்கு. உன்னை இனி யாராலையும் அசைக்க முடியாது என்றே கோடாங்கி பானுவின் கையில் இருக்கும் தாலி உள்ள தட்டையும் வாங்க சொன்னார். எதுக்கு பூசாரி 2 தாலி? பைத்தியம், இது உன் ஆத்தாளுக்கு. உன் அப்பன் கையில கொடு. உன் அம்மா கழுத்துல அவன் கட்டட்டும். அவன் தாலி கட்ட நேரம் உங்க அம்மாவும் தீர்க்க சுமங்கலியாய் இருந்தாகணும். அவ சுமங்கலியாய் இருந்தாகணும் என்றால் இவனும் பிழைச்சுக்குவான் தானே அர்த்தம் என்று விளக்கமாக சொல்ல முத்துப்பேச்சு முதல் காரியமாக அந்த தாலியை எடுத்து இருசனிடம் கொடுக்க படு வேகமாக முன்னே வந்து கழுத்தை நீட்டினாள் வடிவு. கோடாங்கிய அந்த நொடி எல்லோரும் ஆச்சரியத்துடனும் கொஞ்சம் கோபத்துடன் தான் பார்த்தனர். ஏயா, நீ பாட்டு முகூர்த்தம் பார்க்காம நாள் கிழமை பார்க்காம ஒரு தாலிக்கு 2 கட்டிட்ட, அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் வந்துட்டாங்க. கேட்டா நாகப்பஞ்சமி அது இதுங்கிற, உன் பேச்சு எதை வச்சியா நம்புறதுன்னு ஒருத்தர் கேட்டார். அப்பொழுது தான் ஒரு அதிசயம் போல அந்த சம்பவம் நிகழ ஆரம்பித்தது. வீட்டுக்கூரையில் கோடாங்கி தலைக்கு மேல் அந்த புளிய மரத்தடி நாகம் என்கின்ற அதன் சீற்றம் படம் விரித்த அதன் தோற்றம் ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. சொத்தென்று அது மேலிருந்து ஒரு மாலை போல கோடாங்கி கழுத்தில் விழுந்தது. முத்துப்பேச்சு விரும்பிய அதே கோலம். கோடாங்கி துளிக்கூட பதறவில்லை. கைகளை கூப்பிக்கொண்டு நின்றார். சிறிது நேரம் நின்ற அந்த நாகம் அப்படியே தரையில் இறங்கி பயத்தில் வெலவெலப்புடன் நின்று கொண்டிருந்த பானு ஜானகி கால்களின் மேலும் ஏறியது. பயப்படாதீங்க, அது ஆசீர்வாதம் பண்ணுது என்ற கோடாங்கியின் குரல் அவர்களை சற்று தைரியப்படுத்தியது. அது அப்படியே குடிசையை தாண்டும் பொழுது முத்துப்பேச்சு பதைப்புடன், நாகமா, அந்த புளிய மரத்துக்கு மட்டும் போகாத, அங்க ஒருத்தன் உன்னை பிடிக்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் என்றாள். ஆனால் அது சரசரவென்று பக்கத்து புதரில் மறைந்து போய்விட்டது. எல்லாமே ஒரு கனவு போல இருக்க இருசன் ஒரு புது தெம்பு வந்தவன் போல படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்திருந்தான். திடீரென்று வெளியே மேகம் திரள மழைத்தூரல், படார் படார் என்று இடி சப்தம் வேறு. பானு, ஜானகி, வாசி என்ற மூவருக்கும் வடிவு மோர் கொடுத்து உபசரிக்கும் பொழுது ஒரு பெரிய இடி ஒன்று அருகில் எங்கோ விழும் சப்தம். அத்தனை பேரும் அப்படியே காதுகளை புத்தி கொண்டனர். அடுத்த சில நிமிடங்களில் அந்த செய்தி வந்தது. நம்ம பானாமுனி புளிய மரத்து மேல இடி விழுந்து மரம் பத்திக்கிட்டு எரியுது. யாருன்னு தெரியல, அதுக்கு கீழ் உட்கார்ந்திருந்த ஒரு ஆளும் கருகி போயிட்டான் என்ற செய்தி அது. கோடாங்கி அதை கேட்டு எல்லாம் ஒரு கணக்கு, யாரால் அதை மாற்ற முடியும் என்று கைகளை கூப்பினார். முத்துப்பேச்சும் ராஜமாணிக்கமும் அவர் காலில் விழுந்து ஆசி கூறினர். அதான் நாகமாவே ஆசீர்வாதம் பண்ணிட்டாலே, நான் வேறவா என்றபடியே ஆசி கூறினார். சிறிது நேரத்தில் மழை நிற்கவும் வாசு ஜானகி பானுவுடன் விடை பெற்றுக் கொண்டான். காரில் பயணிக்கும் பொழுது, பானு, நடந்தது கனவா இல்ல நிஜமா என்று கேட்டான். கனவு மாதிரியும் இருக்கு, நிஜம் போலவும் இருக்கு என்றாள் பானு. ஜானகியோ லேசாகி இருந்தாள். நாளை வரப்போகும் அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை நினைத்து. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதை இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
அப்படியே உங்களுக்கு என்ன கதை வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.